நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. இந்த ஆண்டின் இறுதி ஆராதனையாக நாம் ஆசரிக்கிறோம். इस साल का ये आखिरी आराधना करके हम आके मना रहे हैं. ஏனென்றால் 31ஆம் தேதி 1ஆம் தேதி நாம் அதாவது தொடர்ச்சியாக நமது கூட்டங்களை நாம் அதாவது நடத்துவது உண்டு. आमतौर पे हर साल 31 तारीख तक हम आके आराधना आके लेते हैं. இப்பொழுது அதாவது பட்டணத்திலே சில சட்டங்கள் ஏதாவது போட்டிருக்கிறார்கள். लेकिन कुछ कानून की पाबंदी आई है. ராக்காலங்களிலே ஊரடங்கு உத்தரவு ஏதாவது போடப்பட்டிருக்கிறது. जो कानून की पाबंदी के वजह से शहर में इस प्रकार आके समय दिया गया, इसी समय में आके मिलना है. ஆதலால் இன்றைய தினத்திலே இந்த ஆண்டை நமது முடிவு ஏதாவது நமது கொண்டு வருவோமாக. इसलिए ये साल को आज के दिन आके खत्म में लेकर आएंगे. வருகிற ஆண்டு 1ஆம் தேதி आने वाला 1 तारीख को வருகிற வெள்ளிக்கிழமை शुक्रवार को காலை 10 மணிக்கு ஏதாவது இங்கே ஆராதனை ஏதாவது ஏதாவது 9 மணிக்கு ஏதாவது ஆராதனை நடத்தப்படும். शुक्रवार को 1 तारीख को सुबह 9 बजे हम आके यहाँ पर मिलेंगे. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को धन्यवाद. ஏதாவது ஒரு நல்ல செய்தி, एक अच्छी खबर நம்முடைய ஏதாவது தாராவியிலே हमारे धाराई में ஒரு கொரோனா வைரஸும் கிடையாதுன்னு एक भी कोरोना केसेस नहीं आया करके ஏதாவது மீடியா ரிப்போர்ட் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கு. रिपोर्ट ऐसा इस प्रकार आके आया है. बीएमसी காரங்க ஏதாவது அவங்க வந்து செக் பண்ணதுல அது ஒரு ஏதாவது கேஸும் கிடையாது. एक केस भी उनको कोरोना वायरस का नहीं मिला करके ऐसा खबर आई. ஆனால் இதற்கு முன்னால் ஏதாவது கேसेसகள் ஏதாவது இருந்தது. इससे पहले केसेस थे. அதே ஏதாவது குறித்து ஏதாவது அந்த கணக்கில் இல்லை. वो आके हिसाब में नहीं आता. நேற்று தினம் முந்தின நாள் அதாவது நேற்றுக்கு परसों के दिन அதாவது தாராவில கொரோனாவே கிடையாது. धारावी में एक केसेस भी उनको मिला नहीं. அதில் என்ன ஏதாவது நம்ம அற்புதத்தை நாம் ஏதாவது பார்க்கிறோம் என்றால் इसमें अद्भुत बात क्या है? உலகம் ஏதாவது முழுவதிலும் दुनिया भर தாராவி தான் ஏதாவது குடிசை ஏதாவது உள்ள பகுதி ஏதாவது உலகம் முழுவதும் ஏதாவது உள்ளதாவது உலகத்திலே இதுதான் ஏதாவது அதிகமான குடிசை ஏதாவது உள்ளதாவது பகுதி தாராவி தான். जो झोपड़पट्टी जो कहते हैं धारावी ही करके हम कह सकते हैं. நெருக்கமான ஏதாவது சாலைகள், बहुत ही तंग रास्ता, சின்ன ஏதாவது வீடுகள், छोटे छोटे घर, ஏதாவது ஏதாவது ஏராளமான ஜனங்கள், भीड़ बहुत है यहाँ पर. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பட்டணத்திலே ऐसे इस बस्ती में ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே प्रभु अपनी बड़ी दया से இந்த ஏதாவது வியாதி இல்லாமல் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஏதாவது வெளியாக்கப்பட்டிருக்கு. एक अच्छा रिपोर्ट आया कि कोरोना वायरस का एक भी केसेस मिला नहीं. தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நம்மையும் ஏதாவது கர்த்தர் ஏதாவது கடந்த ஏதாவது மாதங்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். ये पूरा महीने भर प्रभु ने हमें संभाला. நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஏதாவது பலத்தையும் கொடுத்தார். हमें अच्छा सुख तंदुरुस्ती प्रभु ने दिया. நம்முடைய ஏதாவது எக்கனாமி, நம்முடைய ஏதாவது பொருளாதாரம் ஏதாவது சில நேரங்களிலே ஏதாவது குறைபட்டிருக்கலாம். हमारे आमदनी की तंगी में भी சில ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்திருக்கலாம். कई कुछ कमियां भी हो सकती है. இருந்த போதிலும் கர்த்தர் ஏதாவது நம்மை பாதுகாத்துக் கொண்டார். तो भी प्रभु ने अपने लोगों को बचाया. கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார். प्रभु हमें सहारा देता है. கர்த்தருடைய ஏதாவது தயவுக்காக அவருடைய கிருபைக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். उसकी दया के लिए, उसके अनुग्रह के लिए हम प्रभु को धन्यवाद करें. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். प्रभु भला है. நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் ஜீவனோடு இருக்கிறோம். हम जिंदा है कि जीवित है. இதில் நாம் கவனிக்க வேண்டியதாவது காரியம் என்னவென்றால் அதாவது 17 லட்சத்திற்கு மேலான ஜனங்கள் அதாவது மாண்டு போயிருக்கிறார்கள். गौर करने की ये बात है कि तकरीबन 17.5 लाख लोग मारे गए. कोरोना அதாவது வியாதி ஏதாவது கொரோனா அதாவது கிருமி கிடையாது, कोरोना नहीं है करके कहने वाले அதெல்லாம் பொய், वो सब झूठ है. அதாவது அரசாங்கம் அதாவது ஜனங்களை ஏமாற்றுகிறது. ये सरकार लोगों को के झूठ कह रहे हैं. ஜனங்களுடைய அதாவது பணத்தை ஏதாவது திருடுகிறாங்க, लोगों का पैसा लूट रहे हैं. அதெல்லாம் அதாவது நம்பாதீங்க, அதெல்லாம் பொய்யாகும். वो सब मत मानिए, सब के झूठ है, अफवाह है. இந்த கொரோனா என்றதா வியாதி உண்மையிலே 17 லட்சம் ஜனங்களை ஏதாவது கொண்டு விட்டது. लेकिन इस हकीकत ये है कि 17 लाख लोग कोरोना वायरस से मारे गए. யார் ஏதாவது அப்படி குற்றம் சாட்டுகிறான்னா உயிரோடு இருக்கிறவங்க தான் குற்றம் சாட்டுகிறாங்க. कौन इल्जाम लगाते जो जिंदा है? இப்போ ஏதாவது மரித்து போனவர்கள் ஏதாவது ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க போனவங்க मरने वाले तो चले गए, कुछ नहीं कह सकते. நாம் பிழைத்து இருக்கிறோம். हम जिंदा हैं. தேவனுடைய தயவினால் அவருடைய கிருபையினால் நாம் பிழைத்து இருக்கிறோம். उसकी बड़ी मेहरबानी है, उसकी बड़ी दया है. ஆதலால் நாம் கர்த்தரை நாம் ஏதாவது மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை நாம் ஸ்துதிக்க வேண்டும். हम प्रभु की महिमा करें, उसको स्तुति करें. எப்பொழுதும் இந்த ஆண்டின் ஏதாவது இந்த இறுதி நாளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். इस साल के आखिरी के समय के लिए धन्यवाद. முதலாவது நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தியானிப்போம். प्रभु के वचन को प्रभु के सम्मुख में याद करेंगे. உங்களுடைய மனதையும் உங்களுடைய சிந்தனையும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக अपने सोच को, अपने मन को प्रभु की वचन की तरफ लेकर जाएं. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம்
प्रेरित पौलुस ने तीमुथियुस की लिखी भी दूसरी खात நான்காம் அதிகாரம் चौथा अध्याय 7வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுதுனண்டு சத்தமாக 7वां वचन को उठकर पढ़ सकते हैं। दूसरा तीमुथियुस 4 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की महिमा हो। இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு இப்படி எழுதுகிறார், प्रेरित पौलुस तीमुथियुस को इस तरह लिखता है, நல்ல போராட்டத்தை போராடினேன், मैंने अच्छी कुश्ती लड़ चुका, ஓட்டத்தை முடித்தேன், मैंने दौड़ को खत्म कर लिया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அவர் இங்கே मैंने சொல்கிறார். विश्वास को महफूज रखा। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। 2020வது ஆண்டை நீங்கள் எப்படி கணக்கிடுகிறீர்கள்? 2020 को आप कैसे देखते हैं? 2020ஆம் ஆண்டு ஒரு கலக்கமான, ये 2020 जो है कि जो एक घबराहट, ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு ஆண்டாக एक இருந்தது. डरावना साल था। கடந்த மார்ச்சிலிருந்து டிசம்பர் வரைக்கும் पिछले मार्च से दिसंबर तक 10 மாதங்கள் இந்த கொரோனா இந்த வியாதியிலே இந்த ஆண்டும் முடிவடைகிறது. 10 महीने के कोरोना में ही आके ये बीमारी में खत्म हो रही है। இங்கே மும்பை பட்டணத்திலே கொரோனா ரொம்ப சப்சைட் ரொம்ப குறைந்திருக்கிறது. मुंबई अगर कहा जाएगा तो यहाँ पर जो उसकी संक्रमित बहुत कम है। நாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், प्रभु की स्तुति करें। ஏனென்றால் அந்த வியாதியின் காலங்களிலே நாம் பல இடங்களுக்கு நாம் சென்றிருக்கலாம், बीमारियों के समय हम कई जगह भी गए होंगे, பல பேரை நாம் சந்தித்திருக்கலாம், कई लोगों को मिले होंगे। நாம் நம்முடைய சரீரங்களை நாம் ஹைஜீனாக நாம் சுத்தமாக நம்ம வைக்காத நிமித்தம் ஒருவேளை அந்த கொரோனா நம்மை அட்டாக் பண்ணிருக்கலாம். हम कई बार अपने शरीर को साफ सुथरा नहीं रखने के से एक वक्त ऐसा होता है कि एक वक्त हो सकता है कि कोरोना का संक्रमित हम हुए होंगे। ஒருவேளை கொரோனா நம்மை உரசிச்சிட்டு போயிருக்கலாம், एक वक्त कि हमसे गुजर भी गया होगा कोरोना वायरस, ஆகிலும் நாம் பிழைத்திருக்கிறோம், तो भी जिंदा है। அதெல்லாம் நம்ம கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், इसलिए प्रभु को स्तुति करें। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो। இந்த கொரோனா இந்த வியாதி இது உண்மையிலே ஒரு வியாதி தான், ये हकीकत है, ये सच बात है कि कोरोना एक बीमार है। இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தார் உலகம் எங்கிலும் இருக்கிறாங்க. ये कुछ लोग हैं जो कहते हैं कि नहीं ये कहने वाले, படித்த நாடு அமெரிக்கா இங்கிலாந்திலும் இருக்கிறாங்க, पढ़े लिखे अमेरिका इंग्लैंड में भी। நம்முடைய தேசத்தில் தமிழ்நாட்டில் உள்ள குப்பை தொட்டியில் இருக்கிறதா இந்த கிராமப்புறங்கள்ல உள்ளவங்களும் அப்படிதான் சொல்லுகிறாங்க. और जो गांव में जो रहते वो लोग भी कहते हैं। ஏன் சொல்லுகிறாங்கன்னா அவன் உயிரோட இருக்கிறான், क्योंकि क्यों कहते हैं कि वो जिंदा है, செத்தமே அவனை பற்றி கவலை இல்லை, मरने के बारे में क्या बोल सकते हैं। கொரோனா இல்லைன்னு சொல்லுகிறது ரொம்ப பைத்தியகாரத்தனமாக ये இருக்கு. बड़ी बेवकूफी है कि कहना कि ये कोरोना वायरस नहीं है। உண்மையிலே அந்த வியாதி உண்டு, सच में ये बीमारी है, ஆனால் நாம் அதில் சிக்கி நாம் மாண்டு போகவில்லை, हम उसे फंसे नहीं, हम आके मारे नहीं गए। கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டார், प्रभु ने हमें संभाला। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को கடந்த धन्यवाद। ஆண்டு 2020ஆம் ஆண்டு உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? 2020 कैसा था? இந்த ஆண்டை நாம் ஒரு வைராக்கியமாக வெற்றியோடு நாம் ஆரம்பித்திருக்கலாம், बड़े जोश से हमने शुरू किया होगा, ஆனால் இந்த ஆண்டை முடிக்கும் பொழுது நாம் ஒரு ரொம்ப டிம்மான ஒரு தாழ்வான ஒரு நிலையிலே தான் நாம் இதை கவனிக்கிறோம். साल खत्म होते होते हम के बंद हुए, ஆனால் நம்முடைய ஆத்மீகமானது எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோமா? लेकिन हमारा आत्मिकता कैसा है? இங்க அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு இளைய ஒரு வாலிபனுக்கு தன்னுடைய நிருபத்தை அவர் எழுதுகிறார். एक जवान लड़के को पौलुस आके खत लिखता है। அவர் என்ன எழுதுகிறார் என்றால், क्या लिखता है? நான் அந்த 10வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 10वां தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இங்கே நல்ல போராட்டத்தை போராடினேன், मैंने अच्छी कुश्ती लड़ चुका, ஓட்டத்தை முடித்தேன், मैंने दौड़ को खत्म कर लिया, காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் இங்கே அறிக்கை எடுக்கிறார். मैंने विश्वास को आके महफूज रखा। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டோம், विश्वास को महफूज रखे हमने। தேவனுடைய கிருபையினால் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோம், प्रभु की बड़ी दया से विश्वास में हम कायम हैं। சத்ருவானவன் வியாதியினாலே அநேகம் பேரை கொலை செய்வதற்கு
செய்வதற்கு அது தனக்கு ஏதாவது சாதகமாக அவன் பயன்படுத்தி கொண்டான். दुश्मन शैतान जो है कि कई बीमारियों के जरिए वो अपने फायदे में उनको ले लिया. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற अनेक பக்தர்களும் அதாவது இந்த கொரோனாவில் அதாவது மரித்திருக்கிறார்கள். लेकिन कई वे जो यीशु के भक्त भी आके इस कोरोना में मारे गए. வெளிநாடுகளிலும் அதாவது இந்தியா தேசத்திலும் अनेक அதாவது ஊழியர்கள் अनेक ஜனங்கள் அதாவது கொரோனாவில் அதாவது இறந்திருக்கிறார்கள். हां, बाहर देश में भी हो या भारत देश में हो, कई आके प्रभु के भक्त लोग भी मारे गए. அது பொய் என்று சொல்லுகிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு மோசமானது அது ஒரு கருத்தாகும். ये गलत कहना हुआ कि सही नहीं है. உண்மையிலே இந்த வியாதி உண்டு. सच में बीमारी है. வியாதி தான் அதாவது உலகம் முழுவதும் அதாவது ஆட்டி படைத்து விட்டது. ये महामारी बीमारी इस पूरे दुनिया को झंझोल कर रख दिया. हम जिंदा हैं. நாம் விசுவாசத்தில் அதாவது நாம் அதாவது பழைத்திருக்கிறோமா? विश्वास पे जीते हैं. நாம் தேவனை அதாவது நாம் பின்பற்றி அதாவது வெற்றியோடு இந்த ஆண்டை அதாவது முடிக்கிறோமா என்பதை நாம் அதாவது தியானிப்போமாக. यीशु के पैरवी के विश्वास के साथ करके मके इस साल को खत्म करते हैं क्या? அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது தன்னை குறித்ததாவது ஒரு சாட்சி சொல்லுகிறார். अपने बारे में पौलुस एक गवाही देता है. இது பவுலுடைய ஒரு சாட்சியாகும். ये पौलुस की गवाही है. அவர் என்ன சொல்லுகிறார் वो என்றால் क्या कहते हैं? நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். अच्छी कुश्ती में लड़ चुका. நான் ஓட்டத்தை அதாவது முடித்தேன். मैंने अपने दौड़ को खत्म कर लिया. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அதாவது ஒரு வாலிப இளைஞனுக்கு அவர் எழுதுகிறார். मैंने अपने विश्वास को संभाला करके एक जवान जो तीमुथियुस को पौलुस लिखता है. நாம் அதாவது இதை போன்றதாவது ஆண்டுகள் அதாவது நமக்கு வரக்கூடாது என்று சொல்லி அதாவது நாம் அதாவது எண்ணுகிறோம். हम ये सोचते हैं कि ऐसा साल कभी ना आए. வரும் காலங்களிலே அதாவது எப்படிப்பட்டதாவது ஒரு கொடிய காலங்கள் நமக்கு வரக்கூடாது. आने वाला साल हमको ऐसा कभी ऐसा बुरा साल नहीं होना चाहिए என்று அதாவது நாம் அதை எண்ணுகிறோம். हम सोचते हैं. ஆகிலும் அதாவது காலங்கள் இருக்கிறது. तो भी है वक्त है. ஆனால் இதை காட்டிலும் ஒரு மோசமான காலங்கள் வரப்போகிறது. आने इससे भी बहुत ही बुरा जमाना वक्त भी आने वाला है. அதற்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா நாம் ஆயத்தப்படுகிறோமா என்பதை அதாவது நாம் நம்மை அதாவது நாம் அதாவது கவனிக்க வேண்டும். हम अपने आप पर गौर करें कि उसके लिए हम तैयार है क्या? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. அதாவது வாழ்நாள் முழுவதும் நம்முடைய விசுவாசம், हमारे उम्र भर हमारा विश्वास, நம்முடைய அதாவது குடும்ப அதாவது உறவுகள், हमारा पारिवारिक रिश्ता, நம்முடைய அதாவது தேக சுகம், हमारा जो अच्छी तंदुरुस्ती, நம்முடைய அதாவது பணங்களை நாம் அதாவது பயன்படுத்துவது, हमारा जो पैसा का इस्तेमाल करना, அப்படிப்பட்ட நெருக்கடியான சமயங்களிலே தேவன் நமக்கு உதவி செய்தது. ऐसे तंगी में प्रभु ने हमारी मदद की. இவைகள் அதாவது எப்படி இருந்தது என்பதை அதாவது உங்கள் அதாவது ஒவ்வொருவருக்கும் நாம் அனைவருக்கும் அதாவது நாம் அறிந்திருக்கிறோம். हम सब जानते हैं कि हम कैसे थे करके. அப்படிப்பட்ட நேரங்களிலே அதாவது உங்களுடைய விசுவாசம் கடவுளுக்குள்ளாக எப்படி இருந்தது என்பதை நாம் அதாவது நிதானிக்க வேண்டும். हम ये सोचना है कि ऐसे हालात में प्रभु के साथ हमारा विश्वास कैसा था. நமக்கு அதாவது பலவிதமான கஷ்டங்கள் அதாவது வழியாகத்தான் மனிதன் அதாவது பூமியிலே வாழுகிறான். कई तकलीफ के बीच में ही अकेले इंसान जीता है. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் पौलुस की अगर जिंदगी देखें, வாழ்நாள் முழுவதும் அதாவது கஷ்டத்தில் தான் அதாவது தன்னுடைய ஊழியத்தை அதாவது उसकी जिंदगी का कष्ट आके जाके मुसीबत से ही आके उसने खत्म किया. அவருடைய சரீரத்திலும் அதாவது வேதனை இருந்தது. उसके बदन में भी कोई कई आके तकलीफें थी. ஊழியத்திலும் अதாவது அவருக்கு பல நெருக்கடிகள் இருந்தது. सेवा में कई अड़चनें आई. இன்னும் அதாவது பல அதாவது நெருக்கடியின் மத்தியிலே இங்கே அவர் சொல்லுகிறார், कई बाधाओं के बीच ये कहता है, ஒரு நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். अच्छी कुश्ती में लड़ चुका. கெட்ட போராட்டத்தை அல்ல, बुरा कुश्ती नहीं, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். अच्छी लड़ाई में लड़ा. இது நமக்கு அதாவது ஒரு மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. हमारे एक मिसाल है, हमारे एक उदाहरण है. இந்த ஆண்டை நாம் அதாவது வெற்றியோடு முடிக்கிறோமா? ये जीत इस साल को जयवंत में खत्म करते हैं क्या? ஆத்மீக அதாவது பயணமானது அதாவது எப்படி இருக்கிறது என்பதை நாம் அதாவது நிதானிக்க வேண்டும். हमारा आत्मिक यात्रा कैसा है उसे जांचें. அதாவது ஒரு ஆத்மீக அதாவது யாத்திரையில் நாம் இருக்கிறோம். हम आत्मिक यात्रा में हैं. நாம் அதாவது ஒரு இடத்திற்கு நாம் அதாவது யாத்திரை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். एक जगह को हम यात्रा कर रहे हैं. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. இந்த யாத்திரையிலே इस यात्रा में நாம் அதாவது அதாவது ஒரு தைரியமாக ரொம்ப விசுவாசத்தோடு வைராக்கியமாக நாம் ஆரம்பித்திருக்கலாம். हिम्मत से विश्वास से आके हम ये सफर शुरू किया. ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் அதாவது கொஞ்சம் நிதானிக்கணும். अंजाम कैसा है, खत्म कैसा देखना है. என்னுடைய அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அதாவது நான் அந்த ஆண்டை எப்படி முடிக்கிறேன் என்பதை நாம் அதாவது நிதானிக்க வேண்டும். हर एक लोग ये सोचना है कि हमारा आत्मिक सफर कैसा था. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. சூழ்நிலைகள் அதாவது மாறிக்கொண்டே இருக்கும். दुनिया की परिस्थिति तो बदल रही है. இன்னும் அதிகமான அதாவது வியாதிகள் அதாவது வரும். और ज्यादा बीमारी भी आ सकती है. 1918 ஆண்டிலே ஸ்பானிஷ் ஃப்ளூ என்றதாவது கொரோனாவை போன்றதாவது ஒரு வியாதியானது உலகம் எங்கிலும் பரவியது. स्पेनिश फ्लू करके 1918 में कोरोना जैसा एक बीमारी फैली थी. அப்ப எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? तब कितने लोग मारे? 5 கோடி
5 करोड़ मारे गए। 5 கோடி ஜனங்கள் அதாவது செத்து போனார்கள். 5 करोड़ लोग मारे गए। ஏனென்றால் அக்காலங்களிலே அதாவது மருத்துவம் அதாவது வசதிகள் இல்லாமல் उस இருந்தது. जमाने में ठीक अस्पताल नहीं थी, டாக்டர் சோதாது நர்ஸ் சோதாது இல்லைன்னா மருத்துவ சம்பந்தப்பட்டதாவது ஒரு உயர்வானதா எதுவுமே இல்ல. ठीक दवा भी नहीं थी, डॉक्टर्स भी नहीं थे, नर्सेस भी नहीं थे। இது இப்போ அந்த கொரோனா ஒன்லி அதாவது 17.5 லட்சம் ஜனங்கள் மாண்டிருக்கிறார்கள். 17.5 लाख लोग मारे गए कोरोना से। 1918 ஆண்டிலே ஸ்பானிஷ் ஃப்ளூவில் அதாவது 5 கோடிக்கு மேலானதாவது ஜனங்கள் அதாவது மாண்டு போனார்கள். लेकिन स्पेनिश के फ्लू के जरिए आके 5 करोड़ लोग आके 1918 में मारे गए। மனிதர்கள் நாம் பிழைத்திருக்கிறோம். हम इंसान जिंदा हैं। அதாவது பிழைத்திருக்கும்படியாகவே அவன் விரும்புகிறான். वो चाहता है कि वो हमेशा जिंदा रहे। அவன் அதாவது நான் சாக வேண்டும் அதாவது செத்து போக வேண்டும் என்று சொல்லி யார் விரும்புகிறதில்லை. वो ये नहीं चाहते कि मैं मर जाऊं। வாழ்க்கையில உண்டாயிருக்கிற விரக்தியினால் அதாவது ஒரு தோல்வியினாலே தான் அதாவது விரும்புகிறதை அதாவது தான் அடையாமல் அதாவது இருக்கிறதினாலே उनके जिंदगी में जो हार को देख के ஒருவன் அதாவது தன்னுடைய ஜீவனை அதாவது அவன் நஷ்டப்படுத்தி போடலாம். अपने जीवन को खुद गवा बैठते हैं। பொதுவாகவே மனிதன் அதாவது ஜீவனோடு இருக்கும்படியாக பிழைத்திருக்கும்படியாகவே விரும்புகிறான். लेकिन आमतौर पे हम इंसान को देखते हैं कि वो चाहता है कि वो जिंदा रहे। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அதாவது நாம் அதாவது பலனோடு இருக்கிறோமா? हम मसीह में आके मजबूत है क्या? நாம் கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில நாம் வாழுகிறோமா? हम मसीह के लिए, मसीह के खातिर दुनिया में जीते हैं क्या? நாம் உத்தமர்களாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? हम वफादार है क्या, ईमानदार है क्या? நாம் அதாவது நிதானிக்க வேண்டும். हम आके जांचना है अपने தேவனுடைய आप को। நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। வேதாகமத்திலே अनेक பக்தர்கள் कई भक्तों தன்னுடைய வாழ்க்கையை அதாவது நன்றாக ஆரம்பித்திருப்பார்கள். अपने जिंदगी की अच्छी शुरुआत की होगी, அவருடைய முடிவோ उनका अंजाम பேடாக बहुत ही बुरी, ரொம்ப அதாவது மோசமாக அது முடிந்திருக்கு. बहुत ही बुरी खत्म हुई। ஆசாரியனாகிய அதாவது ஏலி, याजक एली, கிதியோன், गिडियन, சாலமோன், सोलोमन, இன்னும் சிம்சோன் போன்றவர்கள் शिमशोन जैसे लोग அவர்கள் அதாவது ஆண்டவருக்கு அதாவது பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக அதாவது அவர்கள் அதாவது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். प्रभु के लिए बड़े जलन और गैरत में थे। அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவானது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆக उनका இருந்தது. जिंदगी का अंजाम आके वो हार में खत्म हुआ। அதற்கு மாறாக நாம் அதாவது சிலர்களை பார்த்தோம் लेकिन என்றால் उसके उल्टे आगे कुछ लोगों को देखिए तो ஆபிரகாம், अब्राहम, மோசே, मूसा, தாவீது, दाऊद, பவுல் पौलुस போன்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதாவது வெற்றிகரமாக முடித்தார்கள் என்று சொல்லி வேதம் उनके சொல்கிறது. जिंदगी को जयवंत में खत्म किया। வெற்றிகரமாக முடித்த பக்தர்களை போல நாமும் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். प्रभु ये चाहते हैं कि उन जयवंत भक्तों के साथ हम भी उस प्रकार हम இங்கே जयवंत हो। பாருங்கள், பவுலுடைய சாட்சி மிக அருமையான ஒரு சாட்சி. एक बड़ा प्यारा गवाही है पौलुस की। நல்ல போராட்டத்தை போராடினேன், अच्छी कुश्ती मैंने लड़ा, ஓட்டத்தை முடித்தேன், दौड़ को मैंने खत्म किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். विश्वास को मैंने आके सुरक्षित रखा, நாம் எல்லோரும் விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம். विश्वास को महफूज रखे हैं। இன்னும் வரும் காலங்கள் கொடிய காலங்களாக தான் இருக்க போகிறது. बहुत ही बुरा भयानक आके आने वाला जमाना हो सकता है। காலங்களிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் ऐसे जमाने में अगर जीते हैं तो நாம் எப்படி ஏதாவது வாழ போகிறோம், எப்படி இருப்போம் என்பதை நாம் அதாவது நிதானித்து அதற்கேற்றபடி நாம் அதை வாழ வேண்டும். हम ओके ऐसे हालात में हम कैसे रहना चाहिए करके हम सोचना है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को धन्यवाद। அமெரிக்க ஏதாவது ஒரு இறையியல் ஏதாவது பள்ளி ஒரு ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தின் एक है जो अमेरिका में एक जो के उच्च न्यायालय में शिक्षा अपना पाठशाला में ஒரு ஏதாவது நிபுணர் ஏதாவது இப்படி சொல்லுகிறார். ऐसा एक व्यक्ति कहता है, வேதத்தில் எழும்பின अनेक தலைவர்கள் जो बड़े बड़े जो वेद पंडित लोग हैं 30% ஏதாவது தலைவர்கள் தான் ஏதாவது வெற்றியோடு ஏதாவது தங்களுடைய பணியை முடித்தார்கள் என்று. 30% लोग आके जो भक्तों ने आके अपनी दौड़ को उन्होंने जयवंत में खत्म किया। அப்படி என்றால் 70% பேர் ஏதாவது எல்லா தோல்வியில தான் முடிந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது அமெரிக்க பல்கலைக்கழக ஏதாவது ஒரு நிபுணர் ஏதாவது சொல்லுகிறார். यूनिवर्सिटी का ये कह रहा है कि 70% लोग आके हार में खत्म किया। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏதாவது வெற்றி அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். हमको बुलावा इसीलिए दिया गया कि हम जयवंत में खत्म அந்த வெற்றி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஏதாவது ஒவ்வொருவரும் ஏதாவது அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். जीत है कि हर एक लोग बसी में हम पाना है। நாம் விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டோம், विश्वास को संभाले क्या, நாம் நல்ல போராட்டத்தை நாம் अच्छी போராடினோம், कुश्ती लड़े क्या, இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ये साल के आखिरी के दिनों में आए हैं। இன்னும் ஏதாவது 4 நாட்கள் தான் இருக்கிறது ஆண்டு 4 முடிவடைகிறது. दिन है, एक साल खत्म करेंगे। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद। இந்த கொடிய காலங்களிலே ये ऐसे बुरी हालात में ஆண்டவருக்குள்ளாக ஏதாவது வளருகிற தேவனுடைய பிள்ளைகள் प्रभु में जो बढ़ने ले प्रभु के लोग விசுவாசத்தில் ஏதாவது தடுமாற்றங்கள் உண்டாயிருக்கலாம், विश्वास में डगमगाना होगा, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை உண்டாயிருக்கலாம், विश्वास में आजमाइश होगा, நமக்கு கவலை உண்டாயிருக்கலாம், फिक्र होगी, கடவுள் ஏன் ஏதாவது இப்படி செய்கிறார் என்று சொல்லி கடவுளை நாம் ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்டிருக்கலாம். प्रभु से भी कई बार सवाल उठाएगी, प्रभु ऐसा क्यों?
தேவஜனமே நமது அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் प्रभु के लोग हम ये जानना है जरूरी है நாம் அறியாததாவது அநேகதாவது காரியங்கள் நம்மை ஏதாவது சூழ இருக்கிறது हमारे अनजाने में कई बातें हमें घेरे हैं அவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் ஏதாவது பதில் கொடுக்க முடியாது सबका जवाब का सब सवाल का जवाब ले எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவர் இறைவன் ஒருவரே என்பதை நாம் ஏதாவது ஒத்துக்கொள்ள வேண்டும் हमें ये मानना है कि सब सवालों का जवाब प्रभु के पास தேவனுடைய है நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக के पवित्र नाम को धन्यवाद பக்தருடைய வாழ்க்கை ஏதாவது நாம் ஏதாவது கவனிக்கும் பொழுது भक्तों की जिंदगी को देखे तो அவர்கள் கடவுள் மேல் ஏதாவது விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் प्रभु पर उनका विश्वास था அவர்களை ஏதாவது பல ஏதாவது சக்திகள் ஏதாவது தாக்கினது कई ताकतें उन पर हमला की ஆகிலும் ஏதாவது அவர்கள் தேவனுடைய பலத்தினாலே लेकिन प्रभु की ताकत से அவர்கள் ஏதாவது விசுவாசம் அடைந்தார்கள் ஏதாவது விசுவாசத்தில் ஏதாவது வெற்றி அடைந்தார்கள் என்பதா विश्वास में बोला कि जीते இங்கே ஏதாவது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7வது வாக்கியத்தில் यहाँ पर दूसरा तीमुथियुस 4:7 में இந்த வாக்கியமானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது இது பொருந்துகிறது ये सौभाग्य हर एक की जिंदगी में आके लागू होती है நாம் இந்த ஏதாவது உலகத்திலே நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிறோமா इस दुनिया में एक अच्छी लड़ाई लड़ते हैं क्या? இல்லையென்றால் ஏதாவது நல்ல போராட்டத்தை தவிர வேறு ஒரு போராட்டத்தில் நாம் இருக்கிறோமா या ये अच्छी लड़ाई क्यों दूसरे किसी लड़ाई में हम है क्या தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக के पवित्र नाम को धन्यवाद விசுவாசம் என்னும் ஏதாவது நம்முடைய ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது போராட்டம் विश्वास करके जिंदगी में जो लड़ाई जो है பிலிப்பியர் 3 அதிகாரம் 13வது வாக்கியத்தில் फिलिप्पियर 3:13 பிலிப்பியர் 3:13 फिलिप्पियर 3:13 பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக வெக்கை நோக்கி தொடர்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக प्रभु के पवित्र नाम को धन्यवाद இங்கே ஏதாவது பவுல் என்ன சொல்கிறார் என்றால் यहाँ पौलुस क्या कहता நான் है பின்னானவைகளை ஏதாவது மறந்து விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் मैं कि जो पीछे जो रखी बातों को भूल चुका நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பின்னானவைகள் अनेகம் ஏதாவது இருக்கிறது जो पीछे कई चीजें हैं கடந்த ஆண்டு ஏதாவது அது நம்முடைய வாழ்க்கை ஏதாவது वो பின்னானவைகளாகும் हमारे इस साल के पीछे पिछली बातें हैं நாம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கை ஏதாவது பின்னானவைகளை ஏதாவது விட்டுவிட வேண்டும் पीछे की बातें छोड़ दे ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை நாம் ஏதாவது விட்டுவிட வேண்டும் प्रभु के नापसंद बातों को छोड़ दे அதில் என்னவென்றால் ஏதாவது கசப்பு कड़वाहट கவலை फिक्र जो है போராட்டங்கள் लड़ाई தோல்விகள் हार எல்லா தாழ்வுகளும் सब जाके दीनता जो है அவைகள் நம்முடைய வாழ்க்கையில தான் வந்திருக்கலாம் वो आया होगा அவைகளை நாம் ஏதாவது நினைத்துக் கொண்டு நாம் ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது போகக்கூடாது वो முன்னேறக்கூடாது याद करते करते हमारी जिंदगी हमें आगे नहीं இங்கே बढ़ना है பவுல் என்ன சொல்கிறார் என்றால் அதாவது பின்னானவைகளை மறந்து விட்டேன் அதை விட்டு விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் मैंने पीछे की बात छोड़ दिया कहता தேவனுடைய हूँ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் அதாவது பின்னானவைகளை ஏதாவது விட்டு விட வேண்டும் पीछे की बात हम आके छोड़ दे भूल जाए அதாவது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நாம் ஏதாவது விட்டு விட வேண்டும் प्रभु के नापसंद बातों को भूल जाए அதில் நம்முடைய ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது கசப்புகள் ஏதாவது वो உண்டாயிருக்கலாம் हमारी जिंदगी में कड़वाहट को ला सकती है கசப்பான ஒரு பொருளை நாம் ஏதாவது உண்ண முடியாது कड़वी चीजों को हम इस्तेमाल नहीं खा नहीं सकते पी नहीं सकते கொள்ள முடியாத अनेक கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் हमारे உண்டாயிருக்கலாம் जिंदगी में जब ग्रहण नहीं कर सकते कई कड़वी बात होगी பல போராட்டங்கள் कई आके जो आके लड़ाई हो सकती பல है தோல்விகள் कई हार का सामना किया होगा பலதாவது தாழ்வுகள் कई आके दीनता हुए होंगे அவைகளை நாம் மறந்து விட வேண்டும் அதாவது அதை விட்டு விட வேண்டும் என்று சொல்லி அதாவது வேதம் சொல்லுகிறது बाइबल कहती है उसे अब छोड़ दे भूल जाए தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக के पवित्र नाम को நான் धन्यवाद பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் அதாவது ஓடுகிறேன் செல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் जो சொல்லுகிறார் चीजें पीछे हो गई है उसे भूल के आगे में आके चलता हूं कहता தேவனுடைய है பிள்ளைகளாக இருக்கிற நாம் பின்னானவைகளை நாம் அதாவது விட்டு விட வேண்டும் पीछे की बातें छोड़ दे முன்னானவைகள் அதாவது நமக்கு அதாவது முன்னால் இருக்கிறது जो என்ன आगे क्या है நமக்கு முன்னால் அதாவது கிறிஸ்து இருக்கிறார் आगे मसीह है அவர் அதாவது வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தங்கள் ஏராளம் இருக்கு वादा किए हुए कई वादाएं हैं அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக நான் அதாவது தொடர்கிறேன் என்று சொல்லி பவுல் वादा சொல்றார் की तरफ आके मैं आके चलता हूं தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக प्रभु की महिमा हो நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நன்மைகளும் நடந்திருக்கலாம் அதாவது தீமைகளும் நடந்திருக்கலாம் हमारी जिंदगी में अच्छी भी बात हुई होगी बुरी बात हुई होगी நாம் அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத பல அதாவது விஷயங்கள் जो நடந்திருக்கலாம் ग्रहण नहीं किए कई बातें भी हुई होगी அவைகளை நாம் அதாவது விட்டுவிட வேண்டும் அதாவது மறந்து விட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் पौलुस कहते हैं छोड़ दे भूल जाए அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார் एक हमारे एक नमूना है वो நம்முடைய வாழ்க்கையில் அதாவது இருக்கிறதாவது கசப்புகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளை हमारी जिंदगी की जो कड़वी जो पन है जो कि हम जिसे हम ऐसे ग्रहण नहीं कर सकते அதை நாம் அதாவது வைத்துக் கொண்டு நாம் அதாவது வாழ முடியாது उसे रख कर जी नहीं सकते தேவனுடைய ஏதாவது அழைப்பில் ஏதாவது பந்தய பொருளுக்கு நேராக நாம் அதாவது தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் प्रभु ने जिसके लिए मुझे हमें बुलाया उस बख्शिश की तरफ आके हम आगे बढ़े தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏதாவது பந்தய பொருளை ஏதாவது एक வைத்திருக்கிறார் बख्शिश रखा हमारे लिए ஒரே விதமானதாவது பொருள் அல்ல एक ही चीज नहीं ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு தக்க
हर एक की जिंदगी के बराबर, ஆத்மீக உயர்வுக்கு அதாவது தக்கதான பொருள். आत्मिक तरक्की के बराबर, விசுவாசத்தில் அதாவது அவர்களாவது வளர்ச்சி அடைந்த அந்த வளர்ச்சி நிமித்தம் विश्वास के उनके तरक्की के मुताबिक அப்ப அதற்கான ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது கர்த்தர் एक வச்சிருக்கிறார். बख्शीश प्रभु ने रखा है, அதை நோக்கி நாம் தொடர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் उसके சொல்லுகிறார். तरफ हमारे दौड़ रहे हैं। முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பின்னானவைகளை நாம் அதாவது மறந்து விட்டுவிட வேண்டும். पीछे बातें अब भूल जाए, நாம் மறந்துவிட்டு தேவன் நமக்கு ஏதாவது வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று पीछे की बातें भूल कर जो प्रभु ने हमारे लिए जो बख्शीश जो है நாம் ஏதாவது முன்னேற வேண்டும், தொடர வேண்டும் என்று சொல்லி हम ஆண்டவர் पाना சொல்லுகிறார். है, उसके तरफ கடவுள் चलना है। உங்களது கடந்த காலத்தை प्रभु आखे हमारे गुजरे दिनों में, நிகழ்காலத்திலே जो वर्तमान जो भूतकाल में, வரும் ஏதாவது காலத்திற்காக वर्तमान काल के भविष्य काल में மகிமையாக மாற்ற வல்லவராக அவர் இருக்கிறார். महिमा में करने के लिए सामर्थ्य है। நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? आप समझ रहे हैं? கடவுள் உங்கள் प्रभु आपको கடந்த காலத்தை जो आके जो भूतकाल, நிகழ்காலத்தில் वर्तमान, வரும் காலத்திற்காக भविष्य काल के மகிமையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். महिमा में करने के लिए सामर्थ्य है। நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது உண்டாயிருக்கிறதா தோல்விகள், हमारी जिंदगी में जो हार हुई, பிரச்சனைகள், और जो समस्या है, அவைகளை நன்மையாக மாற்ற தேவன் வல்லவராக उसे இருக்கிறார். आके अच्छाई में बदलने के लिए प्रभु सामर्थ्य है। நாம் ஏதாவது சூழ்நிலைகளை ஏதாவது நாம் மாற்ற முடியாது. हम परिस्थिति को बदल नहीं सकते। நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது உண்டாயிருக்கிற எதிர்ப்புகளை ஏதாவது நம்ம ஏதாவது மேற்கொள்வதற்கு நமக்கு ஏதாவது போதுமான பலன் இல்லை. हमारे खिलाफ जाने वाले शक्ति को हम आके लड़ने की हमें ताकत नहीं होगी। நம்முடைய வல்லமைக்கு ஏதாவது அதை தாண்டி இருக்கிறதாவது ஒரு சக்தி, हमारे ताकत से बाहर जो आके कोई ताकत होगी। நம்முடைய வாழ்க்கை ஏதாவது உண்டாயிருக்கிற இப்படிப்பட்ட ஏதாவது தீமைகளை ஆண்டவர் நன்மையாக அதை மாற்ற அவர் வல்லவராக ऐसे இருக்கிறார். बुराई को प्रभु आके अच्छाई में बदलता है। ஹalleluya, हालेलुया। தேவன் ஏதாவது பெரியவராக இருக்கிறார், प्रभु आके जो बड़ा है, வல்லமை உடையவராக இருக்கிறார், सामर्थ्य है, அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவராக सब இருக்கிறார், में श्रेष्ठ है, அவர் உயர்ந்தவராக वो இருக்கிறார். आके ऊंचा है। நம்முடைய வாழ்க்கை ஏதாவது உண்டாகிற எல்லாவிதமான குறைகளை அதை தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி அவருடைய திட்டத்திற்கு ஏற்றபடி அதாவது நன்மையாக மாற்ற அவர் வல்லவராக हमारी இருக்கிறார். जिंदगी की जो कमियों का वो उसके मर्जी के मुताबिक आके उसके भलाई के लिए वो आके बदलता है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम தேவனுடைய धन्यवाद। பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது ஒன்று प्रभु के लोग हम एक जो है, விசுவாச அதாவது நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். विश्वास की अच्छी लड़ाई लड़े, நல்ல விசுவாசம், अच्छी विश्वास, நல்ல விசுவாசத்திற்காக அந்த பூமியில ஏதாவது நம்ம ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும், போராட வேண்டும். अच्छी विश्वास के लिए हम आके कोशिश करें, मेहनत கிறிஸ்து करें। இயேசுவுக்குள்ளாக நாம் நங்கூரம் ஏதாவது இடப்பட்டிருக்கிறோம். मसीह में हम नंगूर बन के हैं। கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கை ஏதாவது நங்கூரமாக இருக்கிறார். मसीह हमारे जिंदगी का एक नंगूर है। சமுத்திரத்தில் ஏதாவது நங்கூரத்தை ஏதாவது போட்டு விட்டால், समुद्र में जब नंगूर जब डालते हैं, பெரிய பெரிய ஏதாவது கப்பல்கள் ஏதாவது அங்கிருந்து அசையாது, बड़े बड़े विशाल जहाज भी हिलती नहीं। நம்முடைய ஏதாவது விசுவாசம் இயேசுவுக்குள்ளாக நங்கூரம் हमारा இடப்பட்டிருக்கிறது. विश्वास जो है कि मसीह में के नंगूर जैसा वाक्य है। நாம் ஏதாவது கலங்கர சமயத்தில் घबराहट के हालात நம்முடைய में, விசுவாசத்திற்கு விரோதமாக எழும்புகிற புயல்கள், विश्वास के खिलाफ जो उठने वाला तूफान, நமக்கு உண்டாயிருக்கிற பயங்கள், डर, நம்பிக்கையற்ற और தன்மைகள், जो हम भरोसा करके खो बैठते बेभरोसा, கவலைகளை இயேசுவுக்குள்ளாக நாம் ஏதாவது மேற்கொள்ளும்படியாக பலத்தையும் சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். मसीह में आके उसे जीतने के लिए ताकत हम पाते हैं। தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஏதாவது அந்த ஏதாவது வல்லமை ஏதாவது கட்டளை இடுகிறார். सामर्थ प्रभु अपने लोगों को देता है। விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியான வல்லமை கொடுக்கிறார். विश्वास में महफूज रहने के लिए प्रभु सामर्थ हमें देता है। லூக்கா 22 ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தில், लूका 22:32, லூக்கா 22:32, நானே உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को இங்கே धन्यवाद। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் ஏதாவது இப்படி சொல்லுகிறார், पत्र से ये कहते हैं प्रभु यीशु, உன்னை ஏதாவது சத்ருவானதாவது சுலவில் ஏதாவது புடைக்கிற வண்ணமாக புடைக்கும்படியாக என்னிடத்தில் உத்தரவு चक्की के கேட்டுக்கொண்டான். पाट की तरह तुझे के वो पीसना चाहता था, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் लेकिन இருக்கும்படியாக मैं तेरा विश्वास आके कमजोर नहीं होने के लिए உனக்காக நான் வேண்டிக் तेरे लिए கொண்டேன். मैंने प्रार्थना की। ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக ஏதாவது வேண்டிக் கொள்கிறார். हमारे हर एक के प्रभु आके प्रार्थना பேதுருக்காக करता மாத்திரமல்ல, है। ये पत्रस के नहीं, பவுலுக்காக மாத்திரமல்ல, ये पौलुस के नहीं, யோவான் அதாவது யாக்கோபுக்காக மாத்திரமல்ல, शिवा के योहान के याकूब के நாம் नहीं, ஒவ்வொருவருக்காக ஏதாவது கர்த்தரதாவது பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். हर एक के लिए प्रभु के अपने पिता से यीशु आके फरियाद करता உன் है। விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படியாக உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். आके तेरा के विश्वास नहीं जाने के लिए तेरे लिए मैंने प्रार्थना की। நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரரை தான் ஸ்திரப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் तू கொடுத்தார். जब मजबूत हो जाए अपने भाइयों को मजबूत कर। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। ரட்சகர் ஏதாவது
பேதுருவின் விசுவாசத்தை ஏதாவது பாதுகாத்து கொண்டார். उद्धार करता ने पतरस के विश्वास को அவர் संभाला, விசுவாசத்தில் ஏதாவது தடுமாடினார். विश्वास में डगमगाया। அவர் ஏதாவது கீழே ஏதாவது விழும்படியானதாவது ஒரு சூழ்நிலை இருந்தது. ऐसी परिस्थिति क्यों गिर पड़ सकता है। ஏதாவது மறுதலைக்கும் ஏதாவது காட்டி கொடுக்கும் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது காரியத்தில் அவரும் தான் இருந்தார். वो आके प्रभु को इनकार करना छोड़ देना ऐसा स्थिति में था। யூதாசும் ஏதாவது பேதுருவை போலத்தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி यहूदास भी ऐसा था, ஆனால் ஒருவன் ஏதாவது கெட்டு போனான், ஒருவன் மீட்கப்பட்டான். एक बिगड़ गया, एक अकेले बचा है। பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏதாவது மீட்கப்படும்படியாக தேவன் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார். हमें छुड़ाने के लिए प्रभु के हमारे प्रार्थना करता தேவன் है। நம்முடைய ஜனங்கள் மேல் அன்பு உள்ளவராக அவர் प्रभु இருக்கிறார். अपने लोगों से प्यार करता है, நம்மை ஏதாவது அவர் நம்மை ஏதாவது பலப்படுத்துகிறார். हमें मजबूत करता है। பேதுருவின் விசுவாசமானது பாதுகாக்கப்பட்டது. पतरस का विश्वास आके संभाला गया। பவுல் என்ன சொல்கிறார் என்றால், இந்த நல்ல விசுவாசத்திற்காக ஏதாவது நான் போராடுகிறேன், एक अच्छे विश्वास के लिए मैं आके लड़ता हूँ। நான் ஏதாவது போராடினேன் என்று சொல்லி ஏதாவது கடந்த கால தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். लड़ चुका करके अपने भविष्य के बारे में कहता है। யோவான் 17:9 यूहन्ना 17:9 இங்கே பேதுருவின் விசுவாசமானது பலப்படுத்தப்பட்டது. पतरस का विश्वास है कि मजबूत किया जाता है। 17:9 यूहन्ना 17:9 தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஏதாவது நமக்காக வேண்டி வேண்டிக் கொள்ளுகிறார். छुड़ाए गए लोगों के लिए अपने लिए प्रभु आके विनती करते हैं, நமக்காக வேண்டி அவர் விண்ணப்பிக்கிறார். हमारे लिए विनती करता है, दरख्वास्त करता நாம் है, விழுந்து போகாமல் இருக்க முடியாது, हम गिर ना पड़े, நாம் கெட்டு போகாமல் இருக்க हम முடியாது. बिगड़ ना जाए। தேவன் நமக்காக வேண்டி வேண்டிக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु हमारे लिए पिता से विनती करता है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் प्रभु के लोग நாம் கர்த்தருடைய சத்தியத்தை அவருடைய வசனத்தை நாம் ஏதாவது கேட்பது மாத்திரமல்ல, प्रभु के वचन को सच्चाई को सुनना ही नहीं, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக தேவனுடைய கிருபை நாம் ஏதாவது பெற்றுக்கொண்டே தான் இருக்க वो வேண்டும். अनुग्रह को पाते रहने के ताकि विश्वास में हम के कायम रहे। பேதுருடைய வாழ்க்கையில் ஏதாவது இப்படிப்பட்ட ஏதாவது விசுவாச போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. आज पतरस की जिंदगी में ऐसे जाके जो विश्वास की लड़ाई हुई, இயேசு கிறிஸ்துவை ஏதாவது எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி அவருக்கு ஒரு போராட்டம் एक இருந்தது. ऐसी की जो लड़ाई थी कि यीशु को कैसे विश्वास का स्वीकार करें। ஏனென்றால் அவர் ஏதாவது கடவுளை போன்ற காரியங்களை செய்கிறார், ये प्रभु जैसा कार्य किया, ஆனால் மனிதனாக தான் இருக்கிறார். लेकिन इंसान है, அது உண்மையிலே இவர் மனிதனா கடவுளா என்று சொல்லி அவருக்கு தெரியல. उसको पता नहीं कि सच में प्रभु है या इंसान है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को இயேசு धन्यवाद। கிறிஸ்துவுக்குள்ளாக தெய்வத்தின் ஏதாவது பரிபூர்ணம் எல்லாம் ஏதாவது இருக்கிறது. हाँ, यीशु में आके प्रभुता के सारे सब कुछ बसा हुआ है। இயேசுவுக்குள்ளாக இறைவன் ஏதாவது இறைத்தன்மை எல்லாம் ஏதாவது நிறைந்து இருக்கிறது. यीशु में आके प्रभु की सारी खूबियां बसी हुई है। இறைவனுக்குள்ளாக மனித ஏதாவது தன்மையை கடந்த ஏதாவது கிறிஸ்மஸ் அன்று நான் சொன்னது போல, आज प्रभु में आके जो इंसानियत का जो खूबियां जो है, கடவுள் ஏதாவது மனுஷிகத்தை தன்னோடு இணைத்துக் கொண்டார். इंसान को जो आके अपने साथ आके मिला लिया। இப்பொழுது பரலோகத்திலே अब स्वर्ग में தெய்வ குமாரனாக ஏதாவது பிதாவின் வலது பாரசத்தில் ஏதாவது ஒரு மனிதன் ஏதாவது இருக்கிறார். परमेश्वर का बेटा इंसान के पिता के दाहिने ओर बैठा है। மனிதர்கள் தேவனோடு ஏதாவது சேரும்படியாக, इंसान प्रभु के पास पहुंचे, தேவனை ஏதாவது ஆராதனை செய்ய முடியாது, उसकी आराधना करने, தேவனுடைய சமூகத்திலே சேரும்படியாக उसके हुजूरी में सम्मुख में ஒரு आने, கிருபை ஏதாவது பெற்றிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு ஏதாவது एक போதிக்கிறது. अनुग्रह को हमने पाए हैं। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இங்கே பேதுரு ஏதாவது இப்படி ஏதாவது அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. ऐसा ये इकरार करता है, प्रार्थना करता है। 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது पहला வாக்கியத்திலே, पत्रस 5:10, 1 பேதுரு 5:10, पहला पत्रस 5:10, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இங்கே பேதுருவானவர் ஏதாவது இப்படி ஏதாவது அறிக்கை எடுக்கிறார். यहाँ पर इस प्रकार इकरार करता है, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி அவர் இங்கே ஏதாவது ஜெபிக்கிறார். इस प्रकार तुम्हें आके कामिल और कायम और मजबूत करे करके हम प्रार्थना करते हैं। இந்த அனுபவத்துக்குள்ளாக ஏதாவது பேதுரு ஏதாவது சென்றார். इस अनुभव के बीच से पतरस गुजरा। தேவன் தம்முடைய ஜனங்களை ஏதாவது இப்படி ஏதாவது பலப்படுத்துவார், ऐसा प्रभु लोगों को मजबूत करे, இப்படி ஸ்திரப்படுத்துவார், अब स्थिर करे, இப்படி நிலைநிறுத்துவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ऐसा तुम्हें आके कामिल भी करे। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும்
प्रभु के लोग हम இந்த ஆண்டின் ஏதாவது இறுதி காலங்களில் ஏதாவது நேரங்களில் நாம வந்திருக்கிறோம். इस साल के आखिर आके में आए हैं हम। வெற்றியோடு இந்த ஆண்டை தான் நாம் முடிக்கிறோமா? जीत में खत्म करते हैं क्या? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை ஏதாவது வெற்றியோடு முடித்தார். प्रेरित पौलुस से बड़े जीत में आके खत्म किया साल பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கை ஏதாவது இதுதான் இறுதி நாள் என்று சொல்லி ஏதாவது நாம் ஏதாவது நம்ம ஆயத்தப்பட்டோம் என்றால் நாம் வெற்றியோடு முடிக்கலாம். यही हमारा आखिरी दिन है करके अगर सोच कर चले तो हम आके तैयार आके हो गए हम। அது ஒரு கற்பனை தான், உண்மை அல்ல. एक कल्पना है, இதுதான் सच नहीं। கடைசி நாள், உலகத்திற்கே தான் கடைசி यही நாள். आखिरी दुनिया का आखिरी दिन है करके ஒருவன் நாம் ஏதாவது உணர்ந்து விட்டோம் अगर என்றால் ऐसा समझेंगे तो அது எப்படி இருக்கும்? कैसा होगा? பவுலுடைய வாழ்க்கை முழுவதும் पौलुस की उम्र அவர் में भर தேவனுடைய வருகை ஏதாவது முன்னிட்டதாவது அதை நோக்கி ஏதாவது அவர் ஏதாவது பயணித்தார். वो जब प्रभु के जो के उस आने के उस दिन के लिए आके उसकी तरफ ही उसका सफर था। அவருடைய ஏதாவது அருமையான இந்த சாட்சிக்காக கர்த்தரை நாம் इस துதிப்போமாக. अच्छी गवाही के लिए प्रभु को स्तुति करें। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. प्रभु की नाम की महिमा हो। நல்ல போராட்டத்தை ஏதாவது அவர் போராடினார். अच्छी लड़ाई लड़ा में நம்முடைய ஏதாவது விசுவாச போராட்டம் ஏதாவது நமக்கு உண்டாகிறது. हमारे विश्वास की लड़ाई होती है। நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் शक और आके सवाल அது நம்முடைய ஏதாவது இயலாமை ஏதாவது அமைக்கி போடக்கூடாது. हमारे अनजाने में आके उसे दबा नहीं जाना இயலாமை चाहिए। என்றால் இயலாமையினால் தான் நம்ம ஏதாவது अनेक கேள்விகளை எழுப்புகிறோம். हमारे अनजाने में कई सवाल को उठाते हैं। அது எனக்கு ஏதாவது எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அதை ஒத்துக்கொள்ளாமல் उसका और मेरा कोई रिश्ता नहीं है करके उसको हम नहीं मानते हम। எனக்கு ஏதாவது அது தெரியாது இல்லை என்றால் ஏதாவது அது நான் அதை அறிய முடியாது என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்ளாமல் हम ये मानना है कि वो मुझे नहीं पता और मुझे मालूम சில नहीं है நேரங்களில் करके ஏதாவது நாம் அதை கேள்வி எழுப்புகிறோம், சந்தேகங்களை எழுப்புகிறோம். हम कई बार सवाल उठाते हैं, शक आके हम आपको அவைகள் उठाते நம்முடைய हैं। இயலாமையை நம்மால் ஏதாவது முடியாததை ஏதாவது அது அமிழ்த்து போடக்கூடாது. हमारे अनजाने में आके उस समय से दबा नहीं देना கிறிஸ்துவ चाहिए। வாழ்க்கையானது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாகும். एक जीत की जिंदगी मसीह ஒரு ஏதாவது जिंदगी, மகிமை உள்ள ஒரு एक வாழ்க்கையாகும். महिमा में जिंदगी ஒரு है, நம்பிக்கை நிறைந்த एक வாழ்க்கையாகும். भरोसा की அப்ப जिंदगी है। இயேசுவை விசுவாசிக்கிற எல்லோரும் வெற்றி அடையும்படியாகவே தேவன் ஏதாவது முன்குறித்திருக்கிறார். प्रभु ने हमें पहले से इसीलिए जाना है कि ताकि हमारे मसीह में हम जीते, ஏனென்றால் இயேசுவானவர் நமக்கு முன்பாக வெற்றி அடைந்தவராக முன் செல்கிறார். क्योंकि मसीह यीशु के हमारे आगे के जीत पाता हुआ आगे निकला। நமக்கு முன்பாக अनेक பரிசுத்தவான்கள் ஏதாவது வெற்றி அடைந்ததாவது பரலோகம் சென்றிருக்கிறார்கள். हमारे आगे आगे कई पवित्र लोग आके जीत पाकर आगे गए। தேவன் நமக்கு நம்பிக்கை ஏதாவது கொடுத்திருக்கிறார். एक भरोसा प्रभु ने दिया है, முழு நம்பிக்கை. एक पूरा भरोसा। என்னுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। கிறிஸ்துவ ஏதாவது வாழ்க்கையானது நம்பிக்கை நிறைந்ததாகும். भरोसे से भरा हुआ मसीह जिंदगी। உலகத்தாரை போல ஏதாவது நம்பிக்கையற்றதாத வாழ்க்கை இல்லை. आके बेभरोसा जिंदगी नहीं, दुनिया நமக்கு वाले जैसा। நம்பிக்கை ஏதாவது நிறைவாக இருக்கிறது. हमको भरपूर भरोसा है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. प्रभु के पवित्र नाम को நாம் धन्यवाद। ஏதாவது புதிய எருசலேமியராக நாம் ஏதாவது அழைக்கப்பட்டிருக்கிறோம். नई यरूशलेम करके हमको बुलाया गया है। நல்ல கவனிச்சிக்காங்க. अच्छी तरह समझ लीजिए। நியூ ஜெருசலேமைட்ஸ். हमको बुलाया गया है नए यरूशलेम कलीसिया புதிய करके। எருசலேமியராக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். प्रभु ने मुझे बुलाया कि नए यरूशलेम कलीसिया करके बुलाया। எருசலேமுக்கு நேராக நாம் ஏதாவது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். हालेलुया, हालेलुया। आसमानी यरूशलेम की तरफ हमारा सफर है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। எருசலேமியராக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் नए यरूशलेम कलीसिया के लिए बुलाया गया हम। எருசலேமுக்கு நேராக நாம் ஏதாவது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். आसमानी यरूशलेम की तरफ हमारा सफर है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் प्रभु के लोग हम நாம் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் ஏதாவது இதில் இருக்கிறது. इस बात से हम वाकिफ रहना है। अनेक ஏதாவது பரிசுத்தவான்கள், दुनिया के कई पवित्र लोग, பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், बड़े बड़े जो वेद के पंडित அவர்கள் हो, என்ன சொல்லுகிறார்கள் वो என்றால், क्या कहते हैं? ஒரு மெய்யானதாவது ஒரு கிறிஸ்தவன், एक सच्चा मसीही, இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மெய்யான பக்தன், यीशु पर विश्वास करने भक्त, அவர்கள் எல்லோரும் புதிய எருசலேமுக்கு போகிறார்கள். उस समय के नए यरूशलेम की तरफ जाते हैं। அப்போதாவது நாம் புதிய எருசலேமியராக அழைக்கப்பட்ட நாம் नए यरूशलेम कलीसिया के लिए பரம बुलाया गया हम। எருசலேமுக்கு நேராக போகிறோம். ஹalleluya. आसमानी यरूशलेम की तरफ हम जा रहे हैं। நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாக. पवित्र नाम को धन्यवाद। கர்த்தர் நம்மை அழைத்ததாவது ஒரு நோக்கம் प्रभु இருக்கிறது. ने हमें बुलाया, एक मकसद அந்த है, நோக்கத்தை ஏதாவது நாம் நிறைவேற்ற वो வேண்டும். मकसद को पूरा करना है। இந்த ஆண்டின் ஏதாவது இறுதி காலங்களில் வந்திருக்கிறோம். इस साल के आखिरी दिनों में हम आए हैं। மீட்கப்பட்ட ஜனங்கள் ஏதாவது பரம எருசலேமுக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். छुड़ाए गए लोग आगे आसमानी यरूशलेम की तरफ हम सफर कर रहे हैं। இரண்டாவது, दूसरी बात, இந்த ஓட்டத்தை நாம் ஏதாவது எப்படி முடிக்க முடியும்? ये दौड़ को कैसे खत्म कर सकते हैं? நாம் ஏதாவது என்னாலும் ஏதாவது இந்த ஓட்டத்தில் ஏதாவது ஓட்ட பந்தயமாக இருக்கட்டும், हर वक्त आके एक कोई दौड़ हो அந்த ஓட்ட பந்தயத்தில் ஏதாவது ஓடிக்கொண்டே இருப்பார்கள். और दौड़ने वाले दौड़ते रहेंगे। ஓடிக்கொண்டு இருக்கிற சமயத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது இடையூறு ஏதாவது வருகிறது என்றால், एक कोई अगर बाधाएं आती है तो அவன் उसमें, ஏதாவது திரும்பி ஏதாவது அந்த ஏதாவது காரியத்தை ஏதாவது அவன் ஏதாவது நோக்கி சிந்தித்து போனான், और अगर उसके बारे में सोचते जाएगा तो அவன் ஏதாவது வெற்றி அடைய वो மாட்டான். जीत नहीं सकता। நாம் தொடர்ந்து ஏதாவது முன்னேற வேண்டும். हम आगे बढ़ते रहना है। பிலிப்பியர் ஏதாவது 3ஆம் அதிகாரம் 10 12 வாசித்து फिलिपियर பாருங்கள். 3:10 से पढ़े हम, பிலிப்பியர் 3 10 12. 12 तक पढ़े।
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இங்கே மீட்கப்பட்டவருடைய ஏதாவது வாழ்க்கை ஏதாவது இங்கே ஏதாவது அதனுடைய ஏதாவது சாராம்சம் எழுதப்பட்டிருக்கு. छुड़ाए गए लोगों के कार्य भी यहाँ पर लिखा है। அப்ப மீட்கப்பட்டவர்கள் ஏதாவது பூமிக்குரிய ஏதாவது காரியங்கள் ஏதாவது ஒரு சாதாரண ஏதாவது காரியமாக நம்ம ஏதாவது அதை வந்து எண்ண வேண்டும். छुड़ाए गए लोग की जमीनी बातों को वाक्य बड़े मामूली आके लेंगे। ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது ஏதாவது எதிர்நோக்கி ஏதாவது வாழ்க்கை இன்னும் இருக்கிறது. हमारे जिंदगी और भी है। நித்தியத்துக்கு நேராக நம்ம ஏதாவது தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். हमेशा की तरफ हमारा आके हमारा सफर होना இந்த चाहिए। ஓட்டத்தை நம்ம ஏதாவது வெற்றியோடு ஏதாவது முடிக்க வேண்டும். दौड़ को जीत में खत्म करें। இந்த ஆண்டை நம்ம ஏதாவது வெற்றியோடு முடிக்க வேண்டும். इस साल को जीत में खत्म करें। கிறிஸ்துவுடைய பாடுகளிலே ஏதாவது நம்ம ஏதாவது பங்கடைய வேண்டும். मसीह के दुख में के शरीक हो। கிறிஸ்துவானவர் தம்முடைய ஏதாவது சபைக்காக ஏதாவது பல பாடுகளை ஏதாவது வைத்து சென்றிருக்கிறார். मसीह के अपने कलीसिया के लिए कई दुखों को सहा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஏதாவது மனிதனுக்காகவும் प्रभु यीशु हर एक इंसान के लिए நித்தியத்திற்காக ஏதாவது மரித்து ஏதாவது அடக்கம் பண்ணப்பட்டதா உயிர்ப்பித்தார். उसके हमेशा की जिंदगी के लिए मारा गया, गाड़ा गया, तीसरे दिन जी उठा। அவருடைய பாடுகளிலே ஏதாவது மீதியான இருக்கிறவைகளுக்காக நான் ஏதாவது பாடுபடுகிறேன் என்று சொல்லி ஏதாவது பவுல் சொல்லுகிறார். उसके जो बाकी लोग के लिए कि मैं के दुख उठा அப்போ சபையில் ஏதாவது காரியங்களை நாம் ஏதாவது கவனிக்கும் பொழுது பல பாடுகள் பல ஏதாவது கஷ்டங்கள் பல நெருக்கங்கள் இருக்கிறது. कलीसिया के बारे में अगर देखिए तो कई दुख तकलीफ आके होगी। அவைகளை நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்திலே நாம் ஏதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் ஏதாவது அங்கீகரிக்க வேண்டும், அதை நாம் ஏதாவது சுமக்க வேண்டும். मसीह के खातिर उसे हमें स्वीकार करना है, उसे झेलना है, उसे सहना है। ஏனென்றால் ஏதாவது அப்படி ஜெயிக்கிறவர்கள் ஏதாவது அந்த கோட்டை ஏதாவது போய் ஏதாவது அடைவார்கள். उस किले में जाके वही लोग पहुंचेंगे। ஓடுகிறவர்கள் दौड़ते जो है அந்த முடிவை ஏதாவது ஒரு ரெட் ஏதாவது ரிப்பன் இருக்கும். वहां जो खत्म जहां होता है पर एक रिबन आके रखा होगा। அந்த ரிப்பன் போய் ஏதாவது அவருடைய நெஞ்சில ஏதாவது தொட்டு वो रिबन जो है कि उसको छाती को आके छूता हुआ के वो आके निकलना है। ஏதாவது ஜெயம் ஏதாவது பெறுகிறார்கள். वही जीता है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி வெற்றி அடையும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु ने हमें वैसे जीतने के लिए बुलाया है। நம்மை ஏதாவது சோதிக்க ஏதாவது நம்மை ஏதாவது எதிர்கொள்ள हमें आजमाने के लिए, हमारे खिलाफ लड़ने के लिए, நம்மை தோல்வி அடைய செய்ய हम कैसे मुकाबला करने के लिए பல சக்திகள் நம்மோடு ஏதாவது போராடி कई ताकतें हमारे खिलाफ लड़ता है। தேவனுடைய கிருபையினால் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பாதுகாக்க வேண்டும். प्रभु की बड़ी दया से अनुग्रह से प्रभु हमें संभाला है, संभालेगा। இயேசுவுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது கடவுள் ஏதாவது பாதுகாக்கிறார். यीशु में हर एक व्यक्ति को प्रभु संभालता है। ஏனென்றால் எபிரேயர் ஏதாவது 12ஆம் அதிகாரம் ஏதாவது 1-2 வாக்கியங்களில் इब्रानी 12:1-2 में ऐसा लिखा है। 12:1-2 விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதாவது அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதா ஓட்டுதா பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி இங்கே எபிரேயர் இந்த எழுத்தாளர் சொல்லுகிறார். इस प्रकार अपने दौड़ का के जो विश्वास को जो शुरू और खत्म करना यीशु को देखा अपना दौड़ के करते रहे। நம்முடைய விசுவாசத்தை யார் துவக்கி இருக்கிறார்? कौन हमारा विश्वास को शुरू किया? சொல்லுங்க. நம்முடைய விசுவாசத்தை துவக்கி இருக்கிறவர் யார்? कौन हमारे विश्वास को शुरू किया? இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். यीशु ने हमारा दौड़ को நம்முடைய விசுவாசத்தை அவர் தான் அது முடிவுக்கு கொண்டு வர போகிறார். विश्वास का खत्म वही करने वाला है। ஆதலால் இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். यीशु की तरफ हम दौड़ें। மனிதனை நோக்கி யாரும் போகாதீங்க. इंसान को देखकर ना जाए, தோல்வி உண்டாகும், हार ही मिलेगा। கடவுளை நோக்கி போகிறவர்களுக்கு जो प्रभु को देखकर जाते हैं, கடவுள் மனிதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். जो प्रभु ने उनके लिए रखे वादा को पाएंगे। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. प्रभु की पवित्र नाम को धन्यवाद। இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே இந்த பாதையிலே நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है कि यीशु ने जो हमारी रखी है इस दौड़ में हम दौड़ते जाएं। அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் என்னத்தை கேட்டாங்க தெரியுமா? प्रेरितों ने यीशु से क्या पूछा? பணத்தை கேட்டாங்களா? पैसा पूछा क्या? வீட்டை கேட்டாங்களா? घर पूछा क्या? வேற ஏதாவது ஆசீர்வாதம் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா? या आशीर्वाद चाहिए करके मांगे क्या? எதுவுமே அவர்கள் கேட்கல. कुछ भी नहीं मांगे, कुछ भी पूछा नहीं। அவர்கள் என்னத்தை கேட்டார்கள் उन्होंने என்றால் क्या मांगे? எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க செய்யுங்கள். हमारे विश्वास को बढ़ाओ। யோவான் 17:12 யோவான் 17 யோவான் 17:12 நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன்.
வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப் போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டுப் போகவில்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அதாவது எங்களுடைய விசுவாசத்தை நீர்தான் வர்த்திக்க செய்தருளும். प्रेरितों ने यीशु से यही मांगे कि हमारे विश्वास को அப்ப बढ़ा। அவங்களுடைய விசுவாசமானது போதுமானது விசுவாசமா இல்ல. इसका मतलब ये है कि उनका विश्वास काफी नहीं थी। தேவன் எதிர்பார்த்த விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. प्रभु जैसा चाहते थे वैसा वो विश्वास नहीं है। அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுடைய விசுவாசமானது அதிகரிக்க வேண்டும், அதாவது இன்க்ரீஸ் ஆக வேண்டும். प्रभु से वो मांगते हैं कि हमारे विश्वास को बढ़ा। எங்களுக்கு ஏதாவது வீடு வேண்டும், பங்களா வேண்டும், கார் வேண்டும், அதாவது பணம் வேண்டும், அது இதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. मेरे को घर चाहिए, बंगला चाहिए, कार चाहिए करके ये सब नहीं मांगे। நீங்க ஏதாவது புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க. पुराना न्यू टेस्टामेंट को पढ़िए। இங்க இது ஆசீர்வாத ஏதாவது பிரசங்கம் சொல்லுவா செய்வாங்க. आशीर्वाद का प्रचार करेंगे। எல்லா ஆசீர்வாதம் உண்மைதான். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பெற வேண்டும், அதாவது உண்மையான காரியம். आशीर्वाद अच्छी बात है, सही है, हम पाना चाहिए। ஆனால் இங்கே ஏதாவது அப்போஸ்தலர்களுடைய ஏதாவது விருப்பத்தை நாம் ஏதாவது பார்த்தோம் என்றால், लेकिन कि प्रेरितों को पसंद क्या था? எங்களுடைய விசுவாசமானது அதிகரிக்க வேண்டும், हमारे विश्वास को बढ़ा, நாங்கள் ஏதாவது உண்மை சரியாக அறிய வேண்டும், आपको ठीक जाने, உண்மை சரியாக புரிந்து கொள்ள आपको வேண்டும் ठीक पहचाने என்று அவர்கள் இயேசுவிடம் ஏதாவது கேட்டார்கள். उन्होंने कि यीशु से मांगा। இயேசுவும் அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தார். यीशु ने उनको विश्वास दिया। அந்த விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். विश्वास में कायम रहने के लिए प्रभु ने उन्हें संभाला। இப்பொழுது நாம் வாசித்த வசனத்திலே हमने अब क्या पढ़ा? 12 அப்போஸ்தலர்களிலே वो 12 प्रेरितों में से 11 பேரும் விசுவாசத்தில் ஏதாவது நிலை நின்றார்கள். 11 के विश्वास में कायम रहे। கேட்டின் மகனாகிய ஏதாவது பாவ மனுஷன், கேட்டின் பிகடா- மகன் ஏதாவது யூதாசை தவிர जो बिगड़ा हुआ जो कि यहूदा उसको छोड़, மற்றவர்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள் बाकी सब संभाले गए, என்று வேதம் சொல்கிறது. ऐसा प्रभु कहते हैं। அதெல்லாம் நாம் ஏதாவது தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையில் ஏதாவது தொடர வேண்டும், முன்னேற வேண்டும். इस समय के आगे के विश्वास के इस रास्ते में बढ़ते रहना 1 है। கொரிந்தியர் 9:24 पहला कोरिन्थियस 9 1 கொரிந்தியர் 9:24 24 பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ம் ஆகிலும் ம் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ம் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ம் பந்தயத்திற்கு போரடிக்கிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। நாம் பந்தயத்தில் நாம் ஏதாவது இருக்கிறோம். हम एक दौड़ में हैं, நாம் ஒரு போராட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். एक लड़ाई कर रहे हैं। நாம் ஏதாவது அந்த பொருளை, நமக்கு அந்த பரிசு பொருளை நாம் ஏதாவது பெற வேண்டும். वो इनाम को पाने के लिए எனக்கு ஏதாவது அந்த பரலோகத்தில் ஏதாவது ஒரு சின்ன வீடு இருந்தானே போதும், मेरे उस स्वर्ग में छोटा झोपड़ा भी हो तो काफी है। ஒரு சின்ன குடிசை இருந்தா போதும்னு சொல்லிட்டு झोपड़ा भी होगा काफी है நிறைய करके பேர் இருக்கிறாங்க. ऐसे बहुत लोग हैं। நம்ம என்னத்தை சாதிக்க போறோம், நம்ம என்னத்தை ஏதாவது கர்த்தர்கிட்ட ஏதாவது பெற போறோம்னு சொல்லிட்டு हम बड़ा कौन सा तीर मारेंगे, அவைகள் எல்லாம் ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு ஏதாவது இன்ஃபீரியாரிட்டி, அதாவது நாம் ஏதாவது நம்ம ஏதாவது தவறாக நம்ம ஏதாவது தாழ்த்திக் हम கொள்கிறோம். अपने आप को छोटा करते हैं, அப்படி அல்ல. ऐसा नहीं है। ஆண்டவர் ஏதாவது ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் प्रभु हर एक के அவர் लिए ஏதாவது வெகுமதிகளை, பரிசு பொருளை, நன்கொடைகளை एक வைத்திருக்கிறார். बख्शिश इनाम रखा அது है। பரலோகத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஏதாவது உலகத்திலே वो स्वर्ग में हम पाने के लिए इस दुनिया में நாம் அதை நோக்கி தொடர வேண்டும், ஓட வேண்டும், முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் उसकी சொல்கிறது. तरफ हम आगे बढ़ते रहना है, दौड़ते रहना है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. प्रभु की पवित्र नाम को धन्यवाद। ஒவ்வொருவருக்கும் அதாவது அவர்களுக்கு ஏற்ற, அவர்களுக்கு கடவுள் எதை கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறாரோ அதை அவர் கொடுப்பார். हर एक को उनके जो मुताबिक है, प्रभु किस किस को क्या क्या देना चाहता है वो मिलेगा। நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளை நாம் அதாவது கண்டிப்பாக பெற்றே ஆக வேண்டும். लेकिन हमारे लिए जो रखेगा उस इनाम को अब यकीनन पाना चाहिए। ஊழியக்காரன் அதாவது எதை ஏதாவது விரும்புகிறான், ஏதாவது எதை நோக்கி அவன் செல்லுகிறான், கர்த்தருடைய அழைப்பை ஏதாவது முன்னிட்டு அதாவது அவன் அதை பெற்றுக் கொள்வான். जब सेवक आके जो कि प्रभु ने उनके जो रखा गया है कि वो उसे पाना पाएगा। वो விசுவாசிகள் அதாவது அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறுவார்கள். और जो विश्वासी जो उनके लिए जो रखा गया इनाम है कि वो पाएंगे। அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அதாவது என்னோடு அதாவது கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் हर சொல்றார். एक को उसका बदला देने के लिए मैं आ रहा हूँ। ஒவ்வொருவருக்கும் அதாவது ஆண்டவர் அதாவது பலன் அளிக்க போகிறார். हर एक को आके प्रभु की इनाम देने वाला है। ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதாவது பரிசு பொருளை அதாவது கொடுக்க हर एक போகிறார். को इनाम देने वाला है। ஒவ்வொருவரும் நாம் அதாவது நன்கொடைகளை நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். बख्शिश पाने वाले हैं। ஆனா பரலோகத்தில் அதாவது அவருக்கு பெரியதா
ஏதாவது பொருள் கிடைச்சிட்டு எனக்கு சின்ன பொருள் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம அது அங்க பாகுபாடு ஏதாவது அங்கே ஏதாவது ஒன்று இருக்காது. वहां पर किसी तरीके का एक भेदभाव नहीं होगा कि उसको बड़ा बख्शीश मुझे छोटा அதை बख्शीश நல்லா நீங்க கவனிச்சுக்காங்க. பூமியில जमीन में அவன் பெரியவன் இவன் சின்னவன் அதாவது அவன் பெரிய ஞானி ஏதாவது முட்டாள் இந்த மாதிரி நம்ம அதை பேசிக்கிடுவோம். हम यहाँ पर ऐसे बातें करते वो बड़ा अकलमंद है, ये बेवकूफ है, छोटा बड़ा है करके, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. वहाँ पर ऐसा भेदभाव नहीं है. ஏதாவது ஒருவருக்கு தங்கம் கிடைச்சிருக்கும், एक को सोना मिला होगा, இன்னொருக்கு ஏதாவது பித்தளை கிடைச்சிருக்கும், एक को पीतल मिला होगा. அங்கே ஏதாவது ஏற்றத்தாழ்வு ஏதாவது அவர் பெரியவர் ஒரு சின்னவர் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. वहाँ पर ऐसा ऊंचा या बड़ा छोटा कुछ அங்கே नहीं. ஏதாவது மீட்கப்பட்டவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒன்றாக இருக்க वहाँ सब போகிறார்கள். छुड़ाए गए लोग मसीह में सब एक हो गए. ஹalleluya Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद. 3ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே फिलिप्पियर 3:14 में பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே பாருங்கள், ஏதாவது பவுலுடைய வாழ்க்கையினுடைய ஏதாவது எழுத்துக்களை நம்ம கவனிக்கும் பொழுது यहाँ जो लिखा पौलुस की इस बातों को गौर करें. அந்த பந்தய பொருள் அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை நோக்கி நான் தொடர்கிறேன். उस इनाम को पाने के लिए, उस बख्शिश को पाने के लिए उसकी तरफ मैं दौड़ता हूँ. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் கடந்த மாதங்கள் எல்லாம் நாம் கடந்து வந்து இப்பொழுது டிசம்பர் மாதம் வந்திருக்கிறோம். ये साल भर हम दौड़ते दौड़ते भी आखिरी महीना வருகிற ஆண்டு எப்படி இருக்குமோ யாரும் சொல்ல முடியாது. आगे वाला आने वाला साल कैसा हो किसी को पता नहीं. நாம ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. मैं नबी नहीं हूँ. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிப்போமாக. हम कि प्रभु का वचन क्या कहते हैं. காலங்கள் கொடிய காலங்களாக இருக்க आने वाला போகிறது. दिन तो बहुत ही बुरा होगा, भयानक होगा. கொடிய காலங்களிலே उस भयानक தேவனுடைய दिनों பிள்ளைகளாக में இருக்கிற நாம் எப்படி இருப்போம் இருக்க வேண்டும் என்று நாம் சரியாக நம்ம உணர்ந்து கொள்ள हम வேண்டும். अपने आप को ठीक तरह से समझे कि ऐसे हालात में हम कैसे நமக்கு होंगे. நேராக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். हमारे रखे गए उस बख्शीश को इनाम को हम पाना ही அது है. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். हम पाना ही है. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद. நான் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். पौलुस कहता है कि मैंने विश्वास இந்த को महफूज ஆண்டில் रखा, இறுதி காலங்களில் நாம் வந்திருக்கிறோம். साल के आखिरी दिनों में आए हैं, பாதுகாத்துக் கொண்டோம். विश्वास को संभाला இன்னும் நம்முடைய விசுவாசமானது வளர வேண்டும். और विश्वास में बढ़ना है. அப்போஸ்தலர்கள் தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் पौलुस प्रेरितों ने अपने आखिरी दिन तक அவர்கள் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டார்கள். यीशु के लिए अपने जान दे दिए. தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஜீவனை இயேசுவுக்காக இழந்து விட்டார்கள். अपने जान को आके यीशु के लिए गवा बैठे. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमको थोड़े दिन दिए गए हैं. இந்த கொஞ்ச காலத்திற்குள்ளாக நாம் எப்படி பூமியிலே வாழுகிறோம், ये थोड़े दिन में प्रभु के लिए कैसे जीते हैं, வரும் காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் நிதானிக்க முடியாமல் இருக்கிறதுனால हम अनुमान नहीं लगा सकते कि आने वाला दिन நான் कैसा होगा. ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்றைக்கு கடைசி நாளாக இருந்தால், जैसा मैंने कहा था कि अगर समझ लीजिए आज लास्ट आखिरी दिन होगा, तो இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் आज अगर यीशु आ रहे तो நான் எப்படி இருக்க வேண்டும், हम कैसे நான் होना எப்படி चाहिए. இருந்தால் என்னை கடவுள் தம்மோடு சேர்த்துக் கொள்வார். मैं कैसा रहूंगा तो प्रभु अपने साथ ले जाएगा. ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவருக்கு பிரியமாக நாம் இருந்தோம் என்றால் அவரோடு நாம் சேர்க்கப்படுவோம். हम उसके पसंदीदा रहेंगे तो प्रभु आके अपने साथ लेकर जाएगा. அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையானது மாயமாலமானதாக இருந்தால் கர்த்தர் தம்மோடு அவர் சேர்த்துக் கொள்ளவே மாட்டார். लेकिन अगर हमारी जिंदगी उसके अगर उल्टा होगा तो प्रभु अपने साथ लेकर ले जाएगा. சொன்னேன், நம்மை கர்த்தர் புதிய எருசலேமேராக நம்மை அழைத்திருக்கிறார். नए यरूशलेम करके प्रभु ने बुलाया है. பரம எருசலேமுக்கு நேராக நம்ம பயணித்து आसमानी यरूशलेम की तरफ हमारा सफर है. கடந்த கால பரிசுத்தவான்கள், जो गए गुजरे पवित्र लोग, நிகழ்காலங்களில் பரிசுத்தவான்கள், वर्तमान के पवित्र लोग, இன்னும் வரும் காலங்களில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லோரும் அங்கே தான் आने சேர்க்கப்படுகிறார்கள். वाले पवित्र लोग भी वहां पर रह के मिलाए जाते हैं. கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய ஜீவனை இழந்தவர்கள் எல்லோரும் அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக சென்றிருக்கிறார்கள். मसीह के खातिर शहीद हुए हर एक भक्त அதை वहां पर मिलाए குறித்து जाएंगे. எபிரேயருக்கு எழுதினதாக நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इब्रानी की किताब में उसके बारे में लिखा है. பரம எருசலேமில் அநேக பரிசுத்தவான்கள் ஒரு சபை ஒரு கூட்டம் இருக்கிறது. आसमानी यरूशलेम में एक बड़ी भीड़ है. பூமியில் அழைக்கப்பட்ட புதிய எருசலேமாக இருக்கிறவர்கள் அந்த பரம எருசலேமுக்கு நேராக பயணித்து கொண்டு போக வேண்டும், சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. जमीनी यरूशलेम के लोग आके उस आसमानी यरूशलेम के यहाँ पर मिलाए जाएंगे. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். विश्वास को संभाले. உலக வாழ்க்கை, உலக ஜீவிதம், दुनिया की जिंदगी அது கொஞ்சம் வேல்யூ தான். அதாவது थोड़ा ही उसका சாதாரண வேல்யூ, அது நிரந்தரமான பெரிய வேல்யூ கிடையாது. छोटी सी इसका मूल्य बड़ा कोई इसका मूल्य नहीं है. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய பணக்காரராக இருந்தார். ये पौलुस है कि बड़ा एक रईस, एक अमीर था, பெரிய தனவானாக இருந்தார். बहुत ही दौलतमंद था. ஆனால் அவர் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய கல்வி, தன்னுடைய வாழ்க்கையில் உள்ளதாது எல்லா அந்தஸ்துகள், अपने पढ़ाई, अपने सारे हैसियत,
தன்னுடைய ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது காணப்பட்ட எல்லா ஏதாவது பெரிய காரியங்களையும் सब कुछ दौलत सब कुछ जो है நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். उसने क्या नुकसान करके कूड़ा करके उसे அது छोड़ दिया। சாதாரண வார்த்தை அல்ல, वो कोई मामूली बात அது नहीं है, தேவ வார்த்தையாக प्रभु का கொடுக்கப்பட்டிருக்கிறது. वचन करके दिया ஆதலால் गया। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகமானது கொஞ்ச காலம் தான் நாம் வாழ ये போகிறோம். दुनिया में थोड़े दिन जीने वाले हैं। நம்முடைய வாழ்க்கையானதாவது நித்தியத்துக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். हमारी जिंदगी के हमेशा की उस रास्ते की तरफ हम ஆ, जाएं। அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்திலே प्रेरित 20:24 அப்போஸ்தலர்கள் 20:24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। ஊழியத்தை பெற்றிருக்கிற ஊழியக்காரனும் அதாவது இப்படி இருக்க வேண்டும். सेवक जो करने सेवा करने सेवक कैसा होना चाहिए? விசுவாச ஜனங்கள் அதாவது விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்களும் जो विश्वासी जो विश्वास को जो पाए हैं, தேவன் அதாவது கொடுத்த அந்த விசுவாசத்தை அதாவது முற்றுமுடிய அவர் அதாவது காத்து அதை நிறைவுபடுத்துவார் என்று அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். हम के जो विश्वास को के आखिर तक के हमें संभाले करके उसमें हम के स्थिर रहे, मजबूत रहे। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के पवित्र नाम को धन्यवाद। வேதாமத்தில் அநேக பக்தர்கள் कई भक्त लोग தன்னுடைய வாழ்க்கை அதாவது வெற்றிகரமாக முடித்தார்கள். जीत में खत्म किए अपनी जिंदगी ஆபேல், आबेल, ஏனோக், इनोक, நோவா, नोआ, ஆபிரகாம், अब्राहम, சாரா, ஈசாக், इसहाक, யாக்கோப், याकूब, யோசேப், यूसुफ, அம்ராம், யோகபேத், योकेपेत, மோசே, मूसा, ஜோஷுவா, ராகாப், रेहाब, கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் போன்றவர்கள் सामुएल करके அவர்கள் लोग அதாவது விசுவாசத்தில் அதாவது வெற்றி அடைந்தார். विश्वास में वाकई जयवंत हुए। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அதாவது கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திலே நாம் வெற்றி அடைய வேண்டும். प्रभु ने जो हमको दिया विश्वास में हम जीते। அவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது நடந்தவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது. उनके जिंदगी में जो घटी वो हमारी जिंदगी में घटती है। அவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது நடைபெறாதவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறல. उनके जिंदगी में जो नहीं घटी वो हमसे नहीं होती। ஆதலால் நாம் அதாவது அவர்கள் அதாவது எப்படி அதாவது வெற்றி அடைந்தார்களோ वो कैसे जयवंत हुए, அப்படியே நாமும் அதாவது இந்த உலகத்திலே இந்த காலகட்டங்களிலே हम भी वैसे इस वर्तमान जमाने में விசுவாசத்திலே அதாவது நாம் அதாவது வெற்றி அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். विश्वास जिंदगी में जयवंत होने के लिए बुलाया है। விசுவாசத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். विश्वास को संभाले எவ்விதத்திலும் किसी भी हालत में, எந்த போராட்டங்கள் எந்த தோல்விகள் எப்படிப்பட்ட நிலையிலும் किसी भी परिस्थितियों किसी भी हालात में கடவுள் மேல் உள்ள விசுவாசத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். प्रभु में जो रखे विश्वास को हम संभाले। ஏனென்றால் क्योंकि கடவுள் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து प्रभु अपने लोगों को संभालता है। கடவுள் தான் நம்மை தான் நிலைநிறுத்தி இருக்கிறார். प्रभु ही हमें स्थिर किया है, कायम किया है। நாம் அதாவது நிலைநிற்கல, हम कायम नहीं हुए। கடவுள் அவருடைய அதாவது மிகுந்த கிருபையினாலே प्रभु अपने बड़े अनुग्रह से, அவருடைய அதாவது இரக்கத்தினாலே நாம் எல்லோரும் उसकी பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். बड़ी रहम से कि प्रभु का हमने स्थिर किया है। இதன் ரகசியங்களை ஏதாவது நீங்கள் அது எபிரேயர்களின் நிருபத்தில் தான் நீங்கள் வாசித்தால் इब्रानी किताब में इसके भेदों के बारे में रहस्य को देख தேவன் सकते நம்மை हैं। பாதுகாக்கிறார், நம்மை பாதுகாக்க வேண்டும். प्रभु संभालता है, संभालेगा। அதனால் தேவனுக்குள்ளாக நாம் அதாவது மறைந்திருந்து इससे प्रभु में छुपकर छुपे தேவனோடு हुए நாம் அதாவது இணைந்திருந்தோம் என்றால் प्रभु के साथ मेल में रहेंगे तो தேவன் நம்மோடு இணைந்திருப்பார். प्रभु हमारे साथ मेल में रहेगा। தேவன் நம்மை அதாவது நிலைநிறுத்துவார். प्रभु हमें स्थिर करे எல்லா நேரங்களிலும். हर हालात में। பாருங்கள், இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை தான் பாருங்கள். पवित्र लोगों की जिंदगी को देखिए, அவர்கள் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன துன்பங்கள் பாடுகளை சகித்தார்கள். कितने दुखों को तकलीफों को उन्हें सहे। முதல் கொலை செய்யப்பட்டது ஆபேல். पहला जो मारा गया आबेल जो है, அவரை பற்றி வேற ஒன்றும் தான் சொல்லப்படல. कुछ भी ज्यादा लिखा नहीं उसके बारे में। அவர் ஆண்டவருக்கு அது ஒரு ஆராதனை செய்தார். प्रभु की एक आराधना செய்த அவர் கொலை செய்யப்பட்டார். आराधना के वो मारा गया। அப்போ கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், हम प्रभु के लोग ये गौर करना है, நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நன்மையோ தீமையோ, हमारी जिंदगी की दुख या तकलीफ, ஆண்டவரை நாம் அதாவது விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளாக நாம் அதாவது பரிசுத்தமாக நாம் வாழ்ந்தோம் என்றால், दुख और सुख में प्रभु में विश्वास है, प्रभु के लिए जिएंगे तो கடவுள் நம்மை ஏதாவது அந்த நிலை ஏதாவது அவர் ஏதாவது நிலைநிறுத்துவார். वो हालात நாம் காணப்படுவோம் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. जो हालात में हम स्थिर करें करके इब्रानी 11वां अध्याय में बताती है। ஏனென்றால் சத்ருவானவன் தேவ ஜனங்களை ஏதாவது சோதித்து,
क्योंकि दुश्मन जो है कि अपने प्रभु के लोगों को आजमाता है, அவர்களை சந்தேகிக்கவும் उसे शक पैदा करना, அவர்களுடைய வாழ்க்கையில கேள்விகளை எழுப்பவும் सवाल को उठाना சாத்தானுடைய பெரிய வேலையாக இருக்கு. शैतान की बड़ी चाल है। அதை நாம அது அறிகிற முடிகிறது இல்லை, நாம அதை அறிகிறது இல்லை. हम समझते नहीं और समझ भी नहीं पाएंगे। எப்பெல்லாம் நாம அது கடவுளை நாம அது அவிசுவாசிக்கிறோமோ, जब हम प्रभु पे शक करते हैं, அப்ப எல்லாம் சாத்தான் நம்ம கூட போராடுகிறான், நம்மோடு ஏதாவது அவனதாவது நம்ம ஏதாவது உளத்தட்டும்படியாக அவன் பிரயாசம் எடுக்கிறான் என்பதை நாம அது உஷாராயிரணும். तो ये समझ लिए कि शैतान हमें गिराना चाहता है। விசுவாசத்திலிருந்து நம்ம அதாவது தள்ளுண்டு போக, विश्वास में हम गिर पड़े, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகளை தான் நாம் எண்ணாமல் இருக்க முடியாக, प्रभु के उस भलाई को के गिने बगैर रहने के लिए, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம பிழைத்து இருக்கிறோம், हम जिंदा हैं। அநேக 17 லட்சம் அதாவது ஜனங்கள் அதாவது மாண்டு போனார்கள், 17.5 लोग मारे गए। நாம் பிழைத்து இருக்கிறதுனால தான் சிலவனும் அதாவது கொரோனா கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்றானுவ. जो जिंदा वही कहते हैं कि कोरोना नहीं है, அவன் சுகமா இருக்கிறான், क्योंकि अच्छे हैं। சுகமா இருக்கிறதுனால தான் அதாவது இல்லைன்னு சொல்றான், वो अच्छे हैं इसलिए कहते हैं कि नहीं है करके। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, प्रभु की महिमा हो। நாம் அதாவது விசுவாசத்தில் அதாவது நிலைத்திருக்க வேண்டும், विश्वास में हम कायम रहे। சத்துருவானவன் அதாவது நம்மை சோதித்து शैतान हमें दुश्मन आजमाता है, விழத்தட்ட அவன் அதாவது முயற்சிக்கிறான், गिराना चाहता है। நாம் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது, हम हरगिज इसका मौका ना दें। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, प्रभु के पवित्र नाम को धन्यवाद। ஆதலால் நாம் அதாவது மரித்து போன अनेक ஜனங்கள் இருக்கிறார்கள், मरे हुए बहुत कई लोग हैं, அவர்களுக்காக நாம் அதாவது இறங்க வேண்டும், उनके लिए हम तरस खाएं। அவன் அதாவது துன்மார்க்கன் அதாவது பாவிகள் அவன் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் செத்து போனான்னு சொல்லுகிறதுனால நமக்கும் மகிமை இல்ல, யாருக்கும் அதாவது மகிமை இல்ல। वो तो बुरा आदमी था, मर गया, अच्छा होकर कहने से उनको भी भलाई नहीं, हमको भी भलाई नहीं। சத்துரு அவனுடைய ஏதாவது ஆளுகைக்குள்ளாக அவனுடைய ஏதாவது அதிகாரத்திற்குள்ளாக அநேகரை அவன் சேர்த்துக்கிட்டான், दुश्मन ने उसके हुकूमत के अंदर कई लोगों को मिला அப்ப दिया। நம்ம என்ன செய்யணும்? हम क्या करें? ஆத்துமாக்களை இயேசுவுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் எப்படி சேர்க்கலாம், आत्मा को परमेश्वर के राज्य में कैसा लेकर आना है, எப்படி நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், कैसे उनके लिए प्रार्थना करें, எப்படி அவர்களுக்காக இயேசுவின் அன்பை நாம் அதாவது எடுத்து உரைக்கலாம், यीशु के उस प्यार के बारे में कैसे उनको बताएं, சுவிசேஷத்தை எப்படி ஏதாவது நமக்கு அறிந்த எல்லாருக்கும் சொல்லலாம், खुशखबरी जो है सबको कैसे बताएं, என்பதில் நாம் அதாவது கவனம் செலுத்த வேண்டும், उस पर हमारा के मन होना தேவனுடைய चाहिए। நாமத்துக்கு மகிமையுண்டாதாக, प्रभु के पवित्र नाम को धन्यवाद। நாம் பிழைத்திருக்கிறோம், எனக்கு சலுகை இருக்கிறது, நான் பேச முடியும்னு சொல்லிட்டு அது தப்பு। हाँ, मैं जिंदा हूँ, मैं बात कर सकता हूँ, जो कहना वो गलत है। அப்ப மரித்தவர்கள் தான் பேச முடியாது, क्या मरने वाले तो बात नहीं कर सकते? நாம் பிழைத்திருப்பது கர்த்தருடைய நாமத்திற்காக, हम जो जिंदा है प्रभु நாம் के नाम की महिमा கடவுளுக்காக के நாம் लिए, பிழைத்திருக்கிறோம் प्रभु के लिए जिंदा है, என்றதாவது நாம் அதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும்। ये जानना है। இந்த கொடூரமான ஏதாவது இந்த கிருமி, ये भयानक जो है कि महामारी, இதை ஏதாவது கடவுள் ஏதாவது ஒழித்து ஏதாவது கட்டும்படியாக, उसे के पूरी तरह से मिटाने की, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாவது முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், जो प्रभु से द्वारा जो जाने के जो बुलाए गए लोग बहुत हैं, தேவன் அறியாத अनेक ஏதாவது ஜனங்கள் இருக்கிறார்கள், प्रभु को जो नहीं जानते बहुत लोग हैं, அவர்களுக்கு நாம் இயேசுவை ஏதாவது எடுத்து தான் சொல்ல வேண்டும், उनको प्रभु के बारे में बताए, यीशु के बारे में இது कहे। வந்து ஏதாவது ஒரு எச்சரிப்பு தான், ये एक चेतावनी है, இன்னும் ஏதாவது பெரிய பெரிய எச்சரிப்பு எல்லாம் வரப்போகுது, और बड़ा बड़ा वार्निंग आएगा। இதெல்லாம் சாதாரண ஒரு எச்சரிப்பு। एक मामूली चेतावनी அப்போ है। 1918 ஆண்டில் ஏதாவது 5 கோடி ஏதாவது ஜனங்கள் ஸ்பானிஷ் ஃப்ளூல ஏதாவது செத்து போனவங்க, 1918 में जो 5 करोड़ लोग स्पेनिश फ्लू के जरिए जो मरे, காலங்களிலே ஏதாவது கிறிஸ்துவ ஏதாவது தலைவர்கள் கிறிஸ்துவ சபை அவங்க எப்படி போதிச்சாங்க, எப்படி விசுவாசிச்சாங்க நமக்கு தெரியல। उस जमाने में कि जो मसीह जो शिक्षक लोग हैं, जो वो लोग कैसे सेवक ने कैसा यीशु के बताया पता नहीं। நாம் எல்லாம் ஏதாவது பிறக்கிறதுக்கு ஏதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால, हम पैदा होने से कितने साल पहले, ஆனால் நாம் இப்பொழுது இந்த காலங்களிலே இந்த ஆண்டிலே நாம் ஜீவிக்கிறோம்। लेकिन हम इस वक्त इस जमाने में हम इस साल जीते हैं। கொடூரமான இந்த ஆள்கொல்லி ஏதாவது இந்த வைரஸை இத கர்த்தர் முற்றிலுமாக அழிக்க வேண்டும்। ये भयानक है कि महामारी को प्रभु आके दूर करे। அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஏதாவது தாராவிலே ஏதாவது நேற்றுக்கு முந்தைய தினம் ஏதாவது கொரோனாவே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஏதாவது परसों के दिन ये आके जो न्यूज़ आया कि खबर आई कि धारावी में एक केसेस भी नहीं है कोरोना वायरस का। ஏனென்றால் கடவுள் அதாவது மனிதனை தான் சிநேகிக்கிறார், प्रभु अपने लोगों से प्यार करता है। இவர்களிலே ஏதாவது யாராவது ஒரு ஆளாவது இருக்கட்டும் இல்ல 2 ஆளாக இருக்கட்டும் ரட்சிக்கப்படணும், कोई भी हो, एक या दो हो, उद्धार पाना है। எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்க முடியாது, வேதம் அப்படி சொல்லல। हम ऐसा ये अपेक्षा नहीं कर सकते कि सब लोग उद्धार पा सकते हैं லட்சக்கணக்கான ஜனங்களிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க, लेकिन लाखों में लोग होंगे जो प्रभु उद्धार करना चाहता है। அதற்காக நாம் ஜெபிக்க
ஜெபிக்க வேண்டும். उनके लिए प्रार्थना करें, நாம் சுவிசேஷத்தை நாம் அதாவது எடுத்து சொல்ல வேண்டும். खुशखबरी कहें, ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை ஆண்டவரிடமாக அழைத்து வர வேண்டும். प्रभु के बारे में कहकर उन्हें प्रभु के पास ले आए. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. प्रभु की पवित्र नाम को இப்படி धन्यवाद. லட்சக்கணக்கான ஜனங்கள் அதாவது மாண்டு போகிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. प्रभु ये नहीं चाहते कि लाखों लोग ऐसे मारे जाएं. ஆனால் சாத்தானுக்கு ரொம்ப பிரியம். शैतान बहुत खुश, ஏன்னா அவர்கள் யாருமே ஆண்டவரை அறியல. प्रभु को कोई नहीं जाने. ஏன் ஆளுகள் நம்ம கோஷ்டி எல்லாம் வந்துட்டானோ, हमारा हुकूमत है, हमारी आके सब चलता है करके. சத்ருவானவன் அதாவது செய்த இந்த சதி அதாவது திட்டம் அதாவது இந்த இதுக்கு விரோதமாக நாம் அதாவது தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ये शैतान के चाल के खिलाफ हम लगातार प्रार्थना करें. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் கண்டிப்பாக ரட்சிப்பார். प्रभु से जो बुलाए गए आत्मा के यकीनन कैसे उद्धार पाएंगे. ஏன்னா அதாவது இந்த கொரோனாவில் अनेक பக்தர்கள், ये कोरोना में कई भक्तों, வெளிநாட்டுல உள்ள अनेक அதாவது பிரசித்தி பெற்ற பாஸ்டர்மார்கள், कई विदेशियों जो पास्टर्स लोग, பாஸ்டருடைய குடும்பங்கள் அதாவது மனைவிகள் பிள்ளைகள், पास्टर्स के परिवार बीवी बच्चे, அதுல நான் அதாவது ஒரு வீடியோ பார்த்தேன். एक वीडियो देखा அதை मैंने. பார்த்த உடனே அதாவது எனக்கு அதாவது அழுகையா வந்துட்டு. वो देखकर मैं रो पड़ा. मैं அவர் அதாவது பேக் டோர் அதாவது ரூம்ல இருந்து அதாவது ஒரு ஆலயத்துக்குள்ள வருகிறாரு. पीछे के दरवाजे से चर्च में मंदिर में आते हैं. பெரிய ஆலயம், बड़ा मंदिर, ஒரு ஆளும் இல்ல. एक आदमी भी नहीं. அவர் தனியா வந்து அதை பார்த்துக்கிட்டே वो இருக்கிறார். आकर अकेला देखता है, யாருமே இல்லைன்னு. कोई नहीं करके. அப்ப அதை பார்த்த உடனே वो देखते ही அப்போ கடவுள் அதாவது இப்படி ஜனங்கள் அதாவது இப்படி அதாவது செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கவலையா இருக்காதா? क्या वो ये फिक्र में कि लोग ऐसे मारे गए करके. அப்போ மனிதர்களாகிய நமக்கே அப்படி கவலை இருக்கும் பொழுது हम इंसान हमको अगर तरस है तो கடவுள் எவ்வளவாக பரிதாபப்படுகிறார், எவ்வளவாக அதாவது ஜனங்கள் மேல் அன்பு கூறுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். प्रभु कितना तरस खाया करके वो हमें क्या महसूस करना है. ஆனால் இதில் சத்ருவுக்கு சாத்தானுக்கு பெரிய ஏதாவது ஒரு என்ன அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி போல शैतान दुश्मन की बड़ी खुशी, बड़ी जीत. அவன் ஏதாவது அண்டர்ல ஏதாவது ஏராளமான பேர் போயிட்டாங்க. सब लोग को अपने साथ मिला लिया करके. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக நாம் அதாவது பிரார்த்தனை செய்வோம். प्रभु से जो जाने गए लोग के लिए बुलाए गए लोग की प्रार्थना करें. மற்றும் நமக்கு எவ்வளவு திராணி இருக்குதோ, நமக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ, நமக்கு எவ்வளவு புத்தி இருக்குதோ, இதை கொண்டு நாம் அதாவது கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போமாக. हमको जितना ज्ञान है, जितना प्रभु ने हमको बुद्धि दिया है, वो लेकर प्रभु के बारे में बताएं. ராஜ்யத்திற்குள் சேர்க்கும்படியாக நாம் முயற்சி செய்வோம். उन्हें प्रभु की राज्य में लेकर आने के लिए मेहनत करें. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. उनके लिए प्रार्थना करें. அவர்களுக்காக நாம் அதாவது நம்முடைய அன்பை நாம் அதாவது காண்பிப்போமாக. अपने प्यार को उन पर जताएं. நம்முடைய கிருபை தேவன் நமக்கு கொடுத்ததாவது இந்த கிருபை அதாவது அவர்களுக்கு அதாவது பகிர்வோமாக. हम जो प्रभु ने जो अनुग्रह हम उनके साथ भी बांटे. தேவன் முன்குறித்ததாவது ஆத்துமாக்களுடைய லிஸ்ட்ல जो प्रभु ने जो पहले से जो जाना गया वो जो उस जो लिस्ट में ஒருவராகிலும் அதாவது கெட்டு போவதில்லை, एक भी नहीं बिगड़ेगा. ஒருவராகிலும் அதாவது அழிந்து போகிறதில்லை, एक भी नहीं मिटता. தேவன் அதாவது எல்லாரும் அதாவது மீட்டு அதாவது கொள்ள போகிறார். सबको आके छुड़ाने वाला है. உலகத்தில் அதாவது கர்த்தர் அதாவது வரும் அதாவது நாள் வரைக்கும் அதாவது மீட்கப்பட வேண்டியவர்களை கர்த்தர் மீட்டுக் प्रभु கொள்வார். के आने के वक्त के जो आके छुड़ाए जाना है सबको प्रभु छुड़ाएगा. இங்கே தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வார்த்தையை தான் நாம் தியானித்தோம். इनके पौलुस के वचन को हमने ध्यान किया. விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், विश्वास को मैंने संभाला, நல்ல போராட்டத்தை अच्छी போராடினேன் कुश्ती लड़ा. என்றதாவது அவர் சொல்லுகிறார். वो कहता है இந்த ஆண்டினதாவது இறுதி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். इस साल के आखिरी दिन में आया है. இறுதி நாட்களிலே விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டோம். इस आखिरी दिन में विश्वास को हमने संभाला. பயங்கள் கொடூரமான காலங்களிலும் डर के भयानक के हालातों में ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டார் என்றால் என்றதாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த प्रभु ने हमें संभाला, प्रभु को धन्यवाद करें. இன்னும் அநேகம் பேர் ஏதாவது ஆண்டவர் அறிய வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். कई लोग जो प्रभु को जानना है, அவர்கள் எல்லோரும் ஆண்டவருடன் வரும்படியாக प्रभु के पास आने நாமும் பிரார்த்தனை செய்வோம். हम प्रार्थना करें. புத்தாண்டிற்குள் நாம் பிரவேசிக்க नए முடியாது, साल में आने के लिए நாம் ஆயத்தப்படுவோமாக. हम तैयार हो நம்முடைய जाएं. ஆத்துமா, நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஏதாவது சரீரம் எல்லாம் ஏதாவது ஆயத்தப்பட வேண்டும். हमारा रूह जा बदन तैयार हो. வருகிறது வெள்ளிக்கிழமை ஏதாவது 1ஆம் தேதி आने वाला शुक्रवार को 1 तारीख காலை 9 மணிக்கு सुबह 9 बजे இங்கே திருவிருந்தோடு ஏதாவது இங்கே பரிசுத்த ஆராதனை ஏதாவது यहाँ நடத்தப்படும். पर प्रभु जन के साथ आराधना ली கர்த்தருடைய जाएगी. ஜனங்கள் எல்லோரும் ஏதாவது கடந்து வந்து प्रभु के लोग आकर புத்தாண்டின் ஏதாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக் नए கொள்வீர்களாக. साल के आशीर्वाद को हम पाए. கர்த்தருடைய சமாதானம் உங்களோட இன்றும் प्रभु के आशीर्वाद என்றும் शांति நிலைத்திருப்பதாக. अब और हमेशा स्थिर रहे. கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பாராக. आपको आशीष करें. கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु ஆசீர்வதிப்பாராக. से वचन को आशीष